ஓகே இது அந்த ஐடியாக்கு இப்போ கிளாரிட்டி இருக்குது. அண்ட் அது வந்ததுக்கப்புறமா ஹவு டு யூ தென் டேக் இட் டு கோட், ஹவு டு யூ தென் லான்ச் இட், அண்ட் இது எல்லாத்துலேயும் ஏஐ ஹவ் ஆர் யூசிங், யூ வாக் அஸ் த்ரூ லைக் அ ஒர்க் ஃப்ளோ ஆஃப் யுவர் வாட் இஸ் த டம்பஸ்ட் ஐடியா யூ எக்ஸிக்யூட்டட்? I'll tell you in 5 minutes I was thinking. நம்ம எல்லாருக்குமே ChatGPT ஆக்சஸ் வந்து 2 வருஷமாக இருந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் வாட் மேட் யூ கம் டு திஸ் கன்க்ளூஷன்? அது வந்து லைக் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த புரிதல் இருந்ததெல்லாம் ட்ரை பண்ணி ஹவு டிட் யூ கெட் தட்? ஐ அம் வெரி கியூரியஸ் அபௌட் தட். ஸோ ஒரு பிளேஃபுல்னஸோ இல்லை ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கியூரியாசிட்டி இருந்தால் தான் யூ கோ பியாண்ட் சம்திங். அதர்வைஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு சேயிங் என்னோட அவுட்கம் இதான், எனக்கு லிங்க்டின் போஸ்ட் வேணும், நான் லிங்க்டின் போஸ்ட் கேட்பேன், அது இப்படி கொடுக்கும், அது கொடுக்கல ஒழுங்கா, அதனால நல்லா இல்லை. நிறைய பேர் எங்கே ஸ்டக் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரீம் இருக்குது, ஐடியா இருக்குது, ஏஐ வந்து அது பண்ண முடியும்னு தெரியும். ஆனால் தெர் இஸ் அ இன் பிட்வீன் ஸ்டெப் ஆஃப் ஹவு டு ஐ டூ இட் அப்படின்றது வந்து, ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது, சிலது பெய்டு, சிலது வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ், அதை எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல. எல்லாமே ஒரு 4 நாள் ஆயிட முடியாது, which is what lot of people think. AI tools வந்துட்டாலே நான் ChatGPT சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேனா அடுத்த நாளே நான் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிடலாம். doesn't work like that unfortunately. What we fail to understand at the core level is ஏஐயும் ஹியூமனும் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுறது. திங்கிங் பேட்டர்ன்ஸ் ஆர் பிரிட்டி சிமிலர். There are people who say prompt templates விற்கிறாங்க. So நான் கூட வாங்கியிருக்கேன் டெம்ப்ளேட். இது ஒரு சாஃப்ட்வேர் ஆக்கணும்னா ஏதோ டேட்டா பேஸ்ன்றாங்க, பைத்தான்றாங்க, பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, டெப்ளாய்மெண்ட், இன்ஃப்ரா, AWS கிளவுட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. And specifically as a non-developer who's not had a professional experience as a developer, இதெல்லாம் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது? I think the contrast that I would say is that ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு MicroSaaS மூவ்மெண்ட் வித் சஞ்சீவ் என்சி. எஸ், நம்ம ஃபைனலாக பாட்காஸ்ட்டுக்கு வந்து பேர் வச்சாச்சு. ஸோ அதை வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை சொல்கிறதுனால இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பாட்காஸ்ட்டில் டிப்பிக்கலி யார் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா someone who's built MicroSaaS and then made money with it. இன்றைக்கி வந்து we have Aishwarya, who's an interesting pick for the podcast. ஏன்னா her full-time role is building MicroSaaS. And not for herself, but வந்து கம்பெனிக்காக. பட் obviously beyond all that, Aishwarya is an amazing friend, an amazing colleague. So இது வந்து ஒரு கெஸ்ட்டை தாண்டி it's going to be a conversation between two friends. So welcome Aishwarya. Thank you Sanjeev. So different to இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு காஃபி கான்வர்சேஷன் மாதிரி தான் அப்படின்னு நினச்சி நான் வந்திருக்கேன். ஸோ காஃபி இல்லை, நான் வந்து அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஐஸ்வர்யாவோட we work together. அதனால் வந்து டெய்லி லஞ்சில் வந்து we talk about a lot of things, and this is something that we have in common, where ரெண்டு பேருக்குமே ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது பிடிக்கும், ரெண்டு பேருக்குமே இதை பற்றி பேசுறது பிடிக்கும். ஸோ this is going to be really interesting. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஐஸ்வர்யாட்ட கேட்க போகிறது என்னன்னா, she is not from a tech background, she is not a professional developer, but now her full-time job is building MicroSaaS, not for herself but for a company. இது ஏன் அந்த பாயிண்ட் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஓனாக சாஃப்ட்வேர் பண்ணுறோம், நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபண்டட் கம்பெனிக்கு பண்ணுறோன்னா அதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. பட் ஸ்டில் ஷீ இஸ் ஏபிள் டு டூ தட் வித்தவுட் ஹேவிங் ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் இன் கோடிங். ஸோ ப்ரைமர்லி நீங்கள் அதை தான் பேச போகிறோம். ஓகேவா? சூப்பர். ஸோ நம்ம வந்து we'll start with your role. என்ன பண்ணுற நீ? Oh, this is so loaded. Yeah. But okay. Thanks on the context. I think we go a couple of years back in terms of being in SaaS. Being in SaaS, being across non-linear roles, nariya marketing, product marketing, PM. So என்னோட பேக்ரவுண்ட் வந்து basically started in SaaS about 8-9 years ago, and then started with Zoho. Got a lot of ஒர்க்கிங் கோஷன்ட், இப்படி தான் சாஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நிறைய அப்படியே கற்றுண்டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ இருக்குது, தெர் இஸ் பியாண்ட் மார்க்கெட்டிங், ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறதுல இவ்வளோ இருக்குங்கிறது ஜஸ்ட் காட் டு நோ ஒன்லி பை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தட் மேட் மீ ஓகே, ஹோலிஸ்டிக்காக ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் கற்றுக்க முடியும் நம்மளாலன்னு பார்க்குறச்சு. இட் லெட் மீ டு அ PM பாத். ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் as a PM there, and நிறைய 0 to 1, 1 to 10லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் கெப்ட் ரிப்பீட்டிங் அ லாட். என்னென்னா 0 to 1ல ஒரு கிக் இருக்குது, ஐ ரியலி லைக். எதுவுமே இல்லாத ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி அது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அளவுக்கு எடுத்துன்னு போகிறது, தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ ஜாய் தட் கம்ஸ் ஃபார் மீ பர்சனலி. ஸோ ஐ தாட் சரி, ஓகே, இஃப் வி கேன் டூ லாட் மோர் ஆஃப் திஸ், ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தட் வாஸ் அ ஃபேஸ் that I was thinking through, என்ன பண்ணலாம் அடுத்து. And that's the time that Stitchflow also came in, so we became colleagues, and that's so and so madri. But what I find interesting about my role right now is being a PM is continuing, but ஒரு ஐடியாவை எப்படி நம்ம யோசிப்போம் அண்ட் என்னென்ன விதத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிற விஷயம் வந்து தேங்க்ஸ் டு AI, ஐ திங்க் இந்த லாஸ்ட் ஒரு 6-7 monthஸில் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ
that is what I think நம்ம இன்னைக்கு will talk a lot about. So I deeply enjoy what I'm getting to do now. Daily என்னோட AI friends-ஓட பேசிட்டு ஒன்று ஏஐல போடலை, but still I wish you were also AI, but that's it. ஒன்று தவிர அது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இன்சல்ட்டான்னு தெரியல, பட் ஓகே ஐ டேக் இட் either way. சரி, இப்போது ஆக்சுவலி இந்த பிஎம்எம் அப்படிலாம் என்ன? நைஸ். இந்த கலாச்சாரம் இந்த வரி வந்து பிஎம்எம்னா என்னங்கய்யா? ஸோ ஐ மீன் ட்ரெடிஷ்னல் சாஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இப்போது ஒரு பிகாஸ் ஒரு ஐடியாவை வந்து ஷிப் பண்ணணுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறச்சு மல்டிபிள் பீப்புள் இன்வால்வ் ஆகிறாங்க, மல்டிபிள் கோ கிரியேஷன் நடக்கிறதுங்கிறதுக்காக எவ்ரி கம்பெனி வென் இட்ஸ் கோயிங் பியாண்ட் அ சைஸ் நான் இப்படி ஆரம்பிக்கலாமே. வென் யூ ஸ்டார்ட் அஸ் அ மைக்ரோசாஸ், லெட்ஸ் சே யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூஸ் பில்டிங் இட், then you get to do everything around it. அப்போ வந்து ஒரு ரோலுங்கிற விஷயம் தாண்டி இட்ஸ் அ லாட் மோர் டு டூ வித் ஹே நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அந்த ஐடியாவை I want to execute in some form. So அதை break down பண்ணால் first form will be, oh let's just see if it works. Let's just see what's the first format in which I could do. பண்ணதுக்கப்புறம் ஓகே ஐ ஹவ் டு டேக் திஸ் அவுட், என்னை தவிர ஒரு 4 பேர் யூஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போது வெளியில் போகிறச்சு தட் பிகம்ஸ் சம் சார்ட் ஆஃப், இப்போ நான் இதை வெளியில் எடுத்துன்னு போகணுன்னா வாட் இஸ் த டேஷ் திங் ஐ ஹவ் டு டூ அப்படின்னு பார்த்தா தட் ends up being product marketing. அதுதான் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஓகே இதுக்கு ஒரு பெரிய டீம் வச்சிருக்கணும், பிகாஸ் ஆப்வியஸாக மல்டிபிள் பீப்புள் ஒர்க் பண்ணிருச்சு, ஒருத்தவங்க ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அப்படியே உன்னோட கோ கிரியேட் பண்ணிருச்சு, இது எப்படி ஒரு கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது, இது எப்படி கரெக்டான ஒரு புரிகிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு எனக்கு இதான் ப்ராப்ளம் இருக்குது, ஓ நீ இதை சொல்கிற எனக்கு என் ப்ராப்ளமும் நீ சொல்கிறதும் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு இடம் போகுதுல்ல. தட் இஸ் டெக்னிக்கலி வாட் product marketing would do, to basically make the target audience understand that hey you have this problem, I help you recognize உனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு, and we have a solution. This is something we can see if both can marry together. So இதை வந்து ஒரு சோலோப்ரனரோ இல்லை ஒரு மைக்ரோசாஸோ இருந்தால் அந்த பர்சன் அந்த என்ன பர்சன் பில்ட் பண்ணுறாங்களோ அவங்களே அதை பண்ணுவாங்க. ஸ்கேல் போக போக மல்டிபிள் ரோல்ஸ் மல்டிபிள் டெக்னிக்ஸ் வருது. ஸோ at the end of the day ஆக்சுவலி பார்த்தா நம்மளோ இது எப்படி முடிக்கணும்னா ஏஐ பொறுத்த மட்டும் இப்போது எல்லாமே வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அடிக்கடி பேசுகிற விஷயமுமே ஸ்கில்ஸ் இன்டர்செக்ட் ஆகுதுங்கிற விஷயம், விச் இஸ் பிகாஸ் யூஆர் அ ப்ராடக்ட் மார்க்கெட்டர், பிகாஸ் யூஆர் அ ப்ராடக்ட் மேனேஜர் டசன்ட் மீன் ஒரு ரோல் ஒரு உன்னோட ஸ்கோப் அது மட்டும் தான் இருக்கணும்னு, விச் டெக்னிக்கலி யூஸ் டு பி த கேஸ் முன்னாடி வித் பெரிய கம்பெனிஸ், பிகாஸ் ஆப்வியஸாக நிறைய பேர் இருக்காங்கங்கிறது. இப்போது பெரிய கம்பெனிஸ்குள்ளேயுமே ஒரு சின்ன கம்பெனியோட ஒரு டெஃபினேஷன் வந்து இட்ஸ் கான் நவ். இந்த 6-7 மந்த்ஸில் நிறைய பெரிய கம்பெனிஸுமே ஒரு சின்ன ஸ்கேல் இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு 2% இருக்கிற ஒரு டீம் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீட்லேயோ இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லேயோ ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் ஏஐ வந்து இப்போ வாட் எவர் இட் இஸ் எனேபிள்ட் எவ்ரிபடி டு திங்க் த்ரூ. ஸோ அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனதுனால ஸ்கில்ஸ் இப்போ இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஒரு கான்டென்ட் பர்சனால் நான் கான்டென்ட் மட்டும் ஏன் எழுதணும், நான் வந்து மிச்ச அசெட்ஸும் பண்ணலாமே, நான் வந்து இந்த ஐடியாவை வந்து ஒரு டூல் மாதிரியும் பண்ணலாமே, ஒரு பிஎம்க்கு வந்து நான் மட்டும் ஏன் வந்து பிஆர்டி எழுதணும், பிஆர்டி இஸ் ஜஸ்ட் லுக்கிங் வெரி ப்ராடக்ட் ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட், சரி ரிக்வயர்மெண்ட் இருக்குது, அடுத்த ரிக்வயர்மெண்ட்க்கு அப்புறம் என்ன ஸ்டேஜ், நான் வந்து டிசைனர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நானே ஏன் விஷுவலைஸ் பண்ணக்கூடாது, டிசைனர் வந்து நான் இதை டிசைன் பண்ணுறச்சே நான் இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு பேசிக் செட்டப் பார்க்கக்கூடாது. ஒரு இன்ஜினியரிங் பர்சனுக்கு வந்து நான் இதை வந்து எக்ஸிஸ்டிங் என்னோட கோட் பேஸோட இதையே நான் டைரெக்டாக ஒரு 10 days எடுக்கிற இடத்துல 3 days ஆக்கக்கூடாது. ஸோ ஐ திங்க் எவ்ரி ரோல் லெவலில் திஸ் இஸ் பிகம் அ டிஃப்ரெண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்கில்ஸ் தான் நான் பார்க்குறேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து யுவர் ரோல் ஹஸ் பின் ஸ்டார்டிங்கில் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் சாஸ் தான் ஃபுல்லாகவே. ஸோ யூ பின் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் வேர் ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி பில்ட் பண்ணி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை வந்து கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது உன் வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா யூ மூவ்ட் இன்டு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், விச் இஸ் பேசிக்லி என்ன பில்ட் பண்ணணும் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றது, அண்ட் அதில் வந்து யூ ஒர்க் வித் த டீம் டு பில்ட். அண்ட் நவ் இப்போது உன்னோட ரோல் என்னென்னா யூ ஆர் மோஸ்ட்லி பை யுவர் செல்ஃப் ஆர் த ஸ்மால் டீம் பில்டிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ். அதாவது ஒரு 10-15 பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது வந்து ஒரு தனியாகவோ இல்லை 2 பேராவோ பண்ண முடியுது அப்படின்ற இடத்துக்கு இப்போ இருக்கும். கேன் யூ டாக் அ லிட்டில் பிட் அபவுட் யுவர் ரோல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து அது ஏன் அந்த 2 பேர் பண்ணணும், அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்லி இப்போது வந்து யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டூல்ஸ் தட் ஆர் நாட் டைரக்ட்லி பீங் சோல்ட் டு கஸ்டமர்ஸ். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் வுட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ இதில் ஒரு I think the contrast that I would say is that when you're working in larger teams, naturally இப்போ வந்து நம்மளை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற இடம் அப்படின்னு ஒரு இடம் போகும், விச் இஸ் ஓகே நான் இப்போ ஐடியா யோசிக்கிறேன், நான் அடுத்து இந்த சில விஷயம் பண்ணுறேன், பட் ஐ நோ இந்த ஹேண்ட் ஆஃப் வந்து நான் இன்னொரு டீமோட கொடுக்கணும் ஆர் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் போகும். அண்ட் அது வந்து நம்மளா எடுத்துக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இட்ஸ் நாட் லைக் இப்போ நம்மளை மாதிரி ரொம்ப ஹோலிஸ்டிக்காக யோசிக்கிற ஒரு சில பேர்
வந்து அதுக்கும் சேர்த்து யோசிப்போம். நம்ம வந்து ஓகே இது என்னதான் இன்ஜினியரிங் டீம் கிட்ட போனாலும், இது என்னதான் வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் பீப்புளோட நான் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்டெக்ட் நம்ம வந்து யோசிக்கலாமேன்னு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக சொல்லணும்னா, இப்போ when I used to be at Zoho, ஒரு பிஎம்ஐ யோசிக்கிறச்சு ஐ கேனாட் ஷட் மை ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பிரெயின். நான் ஒரு ஐடியா யோசிக்கிறச்சு இட் ஆல்சோ பி இப்போ நான் அந்த ஐடியாவை பொசிஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, இது ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் போய் யூஸ் பண்ணணும்னா இது ஒரு அந்த ஃபீச்சர் என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுலேருந்து அதோட லிட்ரல் ஒரு யூஎக்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதுலேருந்து அது வெளியில் லான்ச் ஆனால் இப்படி தான் பிஆரில் போகணுங்கிற வரைக்கும் மை திங்கிங் கோஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை யோசிக்கிறது. டிப்பிக்கலி வாட் இன்னைக்கு ஒரு சோலோ ப்ரானர் வுட் திங்க் த்ரூ. ஸோ என்னோட கேஸில் அது எப்பயுமே எனக்கு அது ஒரு மைண்ட் செட்டாக இருந்ததுனால, அண்ட் தட் இஸ் சம்திங் ஐ ஆல்சோ டெல் பீப்புள் மல்டிபிள் ரோல்ஸ். இப்போ how it will be slightly different in a larger companies. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட்டே எடுத்துக்கலாமே. எவ்ரிபடி சேஸ் தட் பிஎம்க்கு யூ ஹவ் டு ரைட் அ பிஆர்டி, வேர் இஸ் த பிஆர்டி, வேர் இஸ் திஸ் ஐடியா அப்படின்ட்டு. பட் அதே பிஆர்டி நோபடி சேஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் சே when you have to work with a designer, நீ உனக்கு புரிகிற லாங்குவேஜில் எழுதிட்டு இது எல்லாருக்கும் புரியணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இஸ் நாட் ரைட். ஸோ எனக்கு அப்பயுமே வாட் ஆல்வேஸ் யூஸ் டு கம் டு மை மைண்ட் இஸ், ஏன் நம்ம டிசைனரோட ஒர்க் பண்ணிருச்சு அந்த டிசைன் நுவான்சஸ் அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இதே வெர்ஷன் ஒரு டெவலப்பர் படிக்கிறச்சு வை கான்ட் இட் பி மோர் டெவலப்மெண்ட் சென்ட்ரிக். ஸோ மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சேம் பிஆர்டி ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு இடத்துல இருக்கிறச்சு the same thing gets applied to when you're actually doing all of this together. In the sense that when you think of it as okay, இப்போ இந்த ஐடியா வந்து நான் தான் டிசைனர் ஆங்கிலேருந்து யோசிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் ஏஐ எனேபிளிங் மீ டு டூ. ஓகே அப்போ நான் வந்து இது டெஃபினிஷன் மட்டும் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணலாம்னா அந்த டெஃபினிஷனை ஏஐயோட பேசி ஐ கேன் சே ஓகே இது ஒரு ஃப்ளோவாக பண்ணால் எப்படி இருக்கும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ். அடுத்து வந்து இப்போது இதே விஷயத்த நான் உடனே கோட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. லெட்ஸ் சே இப்போ நான் வந்து இதை சிஸ்டமேட்டிக்காக எப்படி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும்னா சேம் திங் யூஆர் ஏபிள் டு டூ வித் ரெஸ்பெக்ட் டு டேக்கிங் ஏஐ ஆஸ் அ தாட் பார்ட்னர். ஸோ ஐம் நாட் சேயிங் இட் ரீப்ளேசஸ் யுவர் காலீக்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த மென்டல் ஃப்ரேமிங் ஆஃப் ஒரு ஐடியா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும். அந்த ஐடியா ப்ராடக்டாகவும் இருக்கலாம், ஃபீச்சராகவும் இருக்கலாம். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும்னு இருக்கிறச்சே த ஃப்ரேமிங் தட் ரிக்வயர்ஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ் ஏஐ இஸ் ஜஸ்ட் எனேபிளிங் தட் அ பிட் பெட்டர். ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ நீ வந்து அந்த ஃப்ரேமிங் உனக்கு பெட்டராக டுடே மேபி இட் ஸ்டார்ட்ஸ் வித் மேபி என்னோட கலீக்ஸ்க்கு போகிறச்சு அந்த ஃப்ரேமிங் நானும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துகிட்டு போகிறேன். அதுவே இந்த மோர் ஏஜென்சி யூ புட் வித் ஏஐ இட் ஆல்சோ என்ஸ் அப் பீயிங் யூ டபுள் டவுன் அஸ் அந்த ஒரு டிசைனராகவோ இல்லை யூ டபுள் டவுன் அஸ் ஒரு டெவலப்பராகவோ. பட் நாட் சேயிங் தட் எல்லாமே ஒரு 4 நாள் ஆயிட முடியாது, which is what lot of people think. AI tools னு வந்துட்டாலே நான் ChatGPT சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேனா அடுத்த நாளே நான் சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிடலாம். doesn't work like that unfortunately. So இதுக்கு அந்த மென்டல் ஃப்ரேமிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நிறைய பேர் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கச்சவே இந்த கான்செப்ட் நிறைய வாட்டி வரும். இஃப் யூ ஆர் அ குட் somebody in SaaS, then AI will accelerate that. So let's say நீ ஒரு நல்ல கான்டென்ட் ரைட்டராக இருந்து இல்லை நல்ல மார்க்கெட்டராக இருந்து நல்ல பிஎம்மாக இருந்தேன்னா அந்த ஸ்கில்ஸ் வில் பிகம் இன்புட் டு யுவர் ஏஐ. பட் இட்ஸ் நாட் தட் நான் இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டேன் இன்னைக்கு நைட் உட்காந்து இது எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் பாசிபிள். வில் டாக் மோர் அபவுட் தட். பட் இதுதான் அந்த ஃப்ரேமிங் என்ன பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி இந்த ஃப்ரேமிங் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இது வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா நம்ம வந்து ஏஐ வச்சு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணலான்றது பட் வெரி சர்ஃபேஸ் லெவல். பட் அக்கார்டிங் டு யூ இட்ஸ் நாட் ஜஸ்ட் பில்டிங் சாஃப்ட்வேர் பட் ஈவன் என்ன பில்ட் பண்ணணும் நம்ம டிசைட் பண்ணுறது, அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு கொலீக்கு எப்படி நம்ம கிளியராக எழுதி கொடுப்போமோ அதை வந்து அந்த கிளாரிட்டி யூ கேன் ஒர்க் வித் ஏஐ டு கெட். ஆக்சுவலி இப்போ பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் வித் அதர் பீப்பிள். முன்னாடி வந்து ஐம் அஸ்யூமிங் வென் யூ ஹேட் டு கெட் த கிளாரிட்டி நம்மளே உட்காந்து வி வர் ஏபிள் டு ரைட். ஸோ மேபி இது ஒரு ஃபேஸாக பார்க்கலாமே. ஃபஸ்ட் எடுத்தோடனே அஸ்யூம் தட் பிளாங்க் ஸ்லேட் அண்ட் இன் யோர் கேஸ் வெரி டிஃபரெண்ட். இப்போ வந்து நீ ஒர்க் பண்ணுற ஐடியாலாம் இட்ஸ் நாட் டெக்னிக்கலி யுவர் ஐடியா, யூஆர் ஒர்க்கிங் வித் அ கம்பெனி அண்ட் நம்ம வந்து அந்த கம்பெனியோட பர்பஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பில்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப லூஸ்லி ஃப்ரேம்டாக தான் அந்த ஐடியா வரும். How do you take that idea? What do you do with that idea to get it to okay? இது அந்த ஐடியாக்கு இப்போ கிளாரிட்டி இருக்குது அண்ட் அது வந்ததுக்கு அப்புறமா how do you then take it to code? How do you then launch it? And இது எல்லாத்துலேயும் AI how are you using? Maybe walk us through like a workflow of your ஒரு ஐடியா ராவாக வருதுன்னா அது எப்படி வந்து ப்ராடக்டாக மாற்றுறது? ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து இது வித் ரெஸ்பெக்ட் டு ஐடியா நான் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணுவேன்னா இட் டசன்ட் டிஃபர். இது வந்து உன்னோட ஐடியாவா இல்லை இன்னொரு ஒரு விஷயத்தோட ஐடியாவா அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இப்போது நான் இது என்னோட அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நிறைய பர்சனல் சைட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ என் கேஸில் வந்து நான் அதை வந்து கம்பெனி ஐடியா இது நான் கம்பெனி ஐடியா பர்சனல் ஐடியா அப்படின்னு பார்க்குறத விட there is one mindset that I try applying to all the ideas which is இதோட ஒரு ரூட் பார்ட்டுக்கு போக முடியுதா இல்லையா, அதாவது ஒரு கோர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா. இப்போ ஏதோ ஒரு ஐடியா நமக்கு டக்குன்னு தோன்றுறது. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இப்போ நான் வந்து
இந்த ஐடியாவுக்கு எனக்கு எவ்வளோ ஒரு 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 கெப்பாசிட்டி இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் திங்கிங் த்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப டம்மாக ஒரு ஐடியா இருக்குது, பட் எனக்கு அது பண்ணணும்னு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா the mind frame that I would have for it. What is the dumbest idea you've executed? I'll tell you, in 5 minutes I was thinking, சரி ஓகே இப்போ நம்ம நிறைய வெப்சைட்ஸ்லாம் பண்ணுறாங்க எல்லாரும். I just want to know what is the color scheme for every brand. ஒரு வெப்சைட்லேருந்து எனக்கு if I want to extract a color scheme, what is the easiest way for it? So Perplexity Labs வந்துருச்சு, நான் போட்டேன். I'm just frustrated finding the color scheme of every brand. நான் ஒரு வெப்சைட் போட்டால் basically you have to go through the entire HTML part of it and extract all the color themes that I get from this. And that was the dumbest and silliest idea that I was able to execute in 5 minutes. Now இப்போ ஐ நோ நான் லீனியர் வெப்சைட் போட்டால் எனக்கு அதோட கலர் ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ ஐ புட் ஸ்டிச்லோட வெப்சைட் போட்டால் இருக்கும். அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அண்ட் டு ஈவன் மேட்டர் ஆஃப் லெட்ஸ் சே இப்போ நான் அந்த முன்னாடி நம்ம பேச ஸ்டெப் ஸ்டோரின்னு ஒன்று பண்ணேன், விச் இஸ் டம்மஸ்ட் ஐடியா. நான் நடந்து போகிறச்சே பாட்காஸ்ட் கேட்குறோம், பாட்டு கேட்குறோம், அதெல்லாம் கரெக்டு. நடந்து போகிறச்சே ஒரு ஏயோட பேசிகிட்டே போகலாமா? இஸ் தேர் அ வே தட் இன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரிவியா தெரியணும், நான் வந்து ஹே ஐம் ஜஸ்ட் சீயிங் சம் சார்ட் ஆஃப் அ ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொன்னால் ஏஐ ஷுட் பி ஏபிள் டு ஆட் சம் ட்ரிவியா டு இட். உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஸோ ஆர் எனக்கு நடந்து போகிறச்சே ஒரு பார்க்கில் நடக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறேன், ஐ ஹேவ் அப்சல்யூட் ஜீரோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் எனக்கு இன்னைக்கு என்ன வேணும்னு. ஐ கேன் யூஸ் ஏஐ டு ஜஸ்ட் டெல் மீ, ஜஸ்ட் சர்ப்ரைஸ் மீ அப்படின்னா there is some sort of a குட்டி trivia it can tell you or some sort of conversation it could have with you. And that created a lot of right with people because everybody started thinking, இது நல்லா இருக்கு. I like the fact that I can talk to AI, ask about any random thing and stop it in between and then have conversations with it. So the reason I'm saying dumbest or silliest idea is நமக்கு வந்து மைண்டில் முன்னாடி எப்படி இருக்கும்னா ஒரு ஐடியா யோசிக்கிறச்சேவே வில் ஸ்டார்ட் திங்கிங், பட் நான் அதுக்கு இதை பண்ணணும், அதுக்கு இதை பண்ணணும், அதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஒரு ஃபுல் ட்ரெயின் ஆஃப் தாட்டாக மாற்றிடுவோம். இப்போ வந்து அதே ட்ரெயின் ஆஃப் தாட் தான், பட் அந்த ட்ரெயின் ஆஃப் தாட்டை ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த இடத்துல உன்னோட கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கு with AI. That is what I see as your dumbest or silliest thoughts can also have a life அப்படிங்கிறது when you break it down into the chain of thought or train of thought break down பண்ணா. Perfect. இப்போ நம்ம வந்து அதை அப்படியே ஒரு லைவ் வாக் த்ரூவாக பண்ணலாம். பிக் எனி ஐடியா along with என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன், லைக் யூனோ வாட் ஆர் த டெக்னிக்ஸ் தட் யூல் யூஸ், ஆல்மோஸ்ட் ட்ரை டு வாக் அஸ் த்ரூ சிமுலேஷன். வந்து ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த டூல் போயிட்டு இது ட்ரை பண்ணுவேன், இது வந்து இந்த அவுட்புட் கொடுக்கும், அந்த அவுட்புட் எடுத்து இங்கே போவேன், அந்த மாதிரி ஒரு இதுவாக சொல்கிறேன், ஒரு ஜஸ்ட் அ வெரி பேசிக் வாக் த்ரூவாக சொல்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து depending on the scale of the idea and depending on how do you want to execute, obviously அது வந்து கிராண்டர் ஆகலாம் or அது இன்னும் கொஞ்சம் லென்த்தி ஆகலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னா எனக்கு ஐ ஸ்டில் கோ பேக் டு லிட்டில் பிட் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல் விச் இஸ் ரைட்டிங் டவுன். ஸோ ஏன் சொல்கிறேன்னா ரைட்டிங் டவுன் பண்ணச்சே தெர் இஸ் மோர் கிளாரிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னதான் அந்த ஐடியா ஒன்லைனாக இருந்தாலும் அதை வந்து noting down in your system or writing it down in your paper is a format of bringing some amount of definition to it. So let's say an idea நம்ம எழுதுறோம், what I start doing is a very very shitty first draft. அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரும் வைக்க மாட்டேன், பேரும் வைக்க மாட்டேன். I like dumping all ideas I have around that thought, which is இதுதான் இப்போ ஸ்டெப் ஸ்டோரின்னு ஒரு ஐடியா எடுத்துட்டேன்னா அதில் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ, அதில் என்னெல்லாம் பாசிபிலிட்டி எனக்கு இருக்கும். அண்ட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபீச்சர்ஸ். யூ டோன்ட் ஹவ் டு உடனே திங்க் அபவுட் இதை கிளிக் பண்ணால் இந்த யூசர் இதை பண்ணணும், அந்த ஃபீச்சர்லாம் நான் சொல்லலை. இந்த ஐடியாவை சரவுண்ட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து ஒரு டாக்கிங் ஆல்பம்னு ஒரு ஐடியா எடுத்துக்கலாமே. தெர் இஸ் நிறைய பேர் அவங்களோட ஃபோட்டோஸை ஸ்டிச் பண்ணால் இட் ஷுட் கம் out as a video and AI can generate some sort of a summary to it. So இப்போ இதை நான் பண்ணணும்னா நான் உடனே டிலைட் எலிமெண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, அப்போது இந்த ஐடியா எக்ஸிஸ்டன்ஸ் ஆகணும்னா இதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுறது, இது ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்கன்னா ஹவு டு தே ஃபீல், இதை நானே யூஸ் பண்ணணும்னா நான் இதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷனாக பார்க்குறேன், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரே இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எழுதிடணும். And then what you do is here's where I would say AI is a good thinking partner. So இப்போ வந்து this is again ஒருத்தங்களுக்கு என்ன மாடல் ப்ரிஃபரபிளா இருக்கும், which is like assume that எனக்கு வந்து இந்த மாடல்ஸ்னால என்னன்னே தெரியாது என்ன பண்ணனும் நான். ஓகே, சோ எல்லாருக்குமே வாலி உடைஞ்சு போச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ChatGPT, ஒரு Claude அந்த மாதிரி. சோ ஒவ்வொரு மாடலுக்கு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு பெட்டராக இருக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. லெட்ஸ் டேக் சம்திங் லைக் ChatGPTன்னு எடுத்துட்டாலே அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. லைக் 4.0 ஒரு மாடல் இருக்குது, 4.1 ஒன்று இருக்குது, O3 ஒன்று இருக்குது, O1 ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே ஏன்னா அந்தந்த மாடல்ஸ் வந்து இட் இஸ் போஸ்ட் ட்ரெயின். ஸோ ப்ரீ ட்ரைனிங் போஸ்ட் ட்ரைனிங் நம்ம சொல்லுவோம்ல மாடல்ஸ்க்கு. ப்ரீ ட்ரைனிங் என்னன்னா நான் சொல்ல மாட்டேன், நீ தான் நான் தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் சொல்லலை,
ஸோ ப்ரீ ட்ரைனிங் போஸ்ட் ட்ரைனிங் எதுக்கு பண்ணுறோம்னா அந்த மாடலோட கேப்பபிலிட்டிஸை நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஒரு மாடலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரீ ட்ரைனிங்கில் நம்ம என்னென்ன பாசிபிள் அதுக்கு என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ, என்னென்ன ரெக்கக்னிஷன் இருக்கணுமோ அது எல்லாமே கொடுத்துரும். போஸ்ட் ட்ரைனிங் இஸ் டு சே while you can do 10 sets of things, you do 5 sets of things really well. அப்படின்னு சொல்லி அதை ஒரு பேக்கேஜ் பண்ணுறோம். So for example, let's say 4.1 versus O3 ரெண்டு மாடல் இருக்கு. What do you think this does 4.1 does better, O3 does better? See, O3 ஏன் வந்து டீப்பர் அனாலிசிஸ்க்கு it does betterன்னு சொல்கிறோன்னா, it is post trained in such a way that deep thinkingங்கிற ஒரு ஆஸ்பெக்டை அதுக்கு வந்து லிட்டலாக இது எப்படி சொல்கிறதுனா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக உனக்கு இன்னொரு ஒரு டூல், உனக்கு ஒரு வேலை என்னன்னா, என்ன கொஸ்டின் கேட்டாலும் you have to do a little more than what you're supposed to do. ஒரு லிட்டில் in lay person terms சொல்லணும்னா அதுதான் அங்கே நடக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு லட்சம் ஒரு ஐஃபோன் மாடல் மாதிரி கம்பேர் பண்ணலாம். இப்போ ஐஃபோன் 16 does certain things, but better camera வேணும்னா you buy 16 Pro. Correct. So this is better suited for camera, this is better suited for அதே மாதிரி இப்போ let's say comparing with இப்போ OnePlus போனா அதுக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி Cloud போனா ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. So இப்போ most of the basic models பார்த்தோம்னா pre training will all be very similar. Okay. But post training பண்ற இடத்துல depending on அது என்ன வெண்டர்ல இருந்து வருது, if it's a Cloud or Anthropic as a company எடுத்துட்டோம்னா they are more privacy focused, they are more safety first kind of. அதனால தான் நம்ம பார்ப்போம் அவங்களோட launches எல்லாமே as ChatGPT பண்ற ஸ்பீடுக்கு இருக்காது. There'll be little more of experimental, there's be little more of கொஞ்சம் workings பண்ணிட்டு தான் they'll come out. So அந்த போஸ்ட் ட்ரைனிங் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் தட் ஒர்க் தட் கோஸ் டு சே இந்த ஸோ லிட்டரல் அந்த பேக்கேஜ் நீ ஏன் சொல்கிறேன்னா, நீ ஒரு காம்போ பண்ணுற மாதிரி இந்த காம்போக்கு இதுதான் அவுட்கம், இந்த காம்போக்கு இதான் அவுட்கம் பண்ணுற மாதிரி. வந்து ஒரு ஐடியாக்கு திங்கிங் பார்ட்னர் அப்படின்னா எந்த மாடல் good thinking partner அப்படின்னா I think O3 is definitely a good thinking partner. So இது இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணலாம்னா, see modelsன்னு சொல்லி நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ஒரு பிளே அரவுண்ட் பண்ணால் தான் வில் நோ எந்த மாடல் எதுக்கு பெட்டர்னு சொல்லி. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 4 யூஸ் பண்ணுறோம். 4 வந்து இட்ஸ் ஜென்ரல் பர்பஸ் இது மாதிரி ஒரு மாடல் மாதிரி என்ன போட்டாலும் இட் கிவ் யூ அ குட் அவுட்புட், ஃபேர்லி குட் அவுட்புட். பட் ஐ திங்க் இதில் கொஞ்சம் நுவான்சஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சா, இப்போ நம்ம ஒரு சில விஷயம் போடுவோம்ல ஒரு சிஸ்டம் மெசேஜா, இல்லை இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுற, ஏபிசி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கூட அப்படிங்கிற ஒரு விஷயத்த O3 will automatically cover. அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே that will also have some amount of it covered. அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எனக்கு கேட்டால் தான் ஆன்சர் வரும். ஸோ அந்த O3 வந்து இட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அதோட பர்பஸ் இட் செல்ஃப் இஸ் டு டூ அ ஸ்லைட்லி மோர் டீப்பர் ரீசர்ச் தேன் அ ஜென்ரல் பர்பஸ். ஓகே, இப்போ எனக்கு பர்சனலாக என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஐடியா வருது அப்படின்னா நான் எக்ஸைட்டடாக ChatGPT கிட்டேயோ இல்லை Claude'யோ போயிட்டு எக்ஸ்பேண்ட் திஸ் ஐடியா அப்படின்னு கொடுத்தா அது சொல்கிறது வந்து நான் நினைக்கிறதே வந்து வரமாட்டேங்குது. ஸோ வாட் ஷுட் ஐ டெல் தீஸ் மாடல்ஸ் ஸோ தட் அதை வந்து ஒரு தாட் பார்ட்னராக யூஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அது பர்சனலாக ஒன்றும் வரல. ஸோ ஹவு டு யூ get it to be a thought partner? And actually thanks for that question. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இந்த என்டையர் வாக் த்ரூன்னு சொல்கிறோம்ல ஒரு ஐடியா டு ஒரு ஷிப்பிங் ஸ்டேஜ், இதுக்கு ஃபஸ்ட் இதுவே அந்த எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையாங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ நம்ம ஏஐன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வாட் வில் கம் அப், ரோபோட்ஸ். யா, இட்ஸ் குட் வித் சர்ச், இட்ஸ் குட். நமக்கு வராத எல்லா விஷயத்தையும் நம்ம அது அமேசிங்காக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு சமரைசேஷன் வராது, ஆனால் சமரைசிங் பிடிக்காது, சமரைசிங் செம்மையாக இருக்கு. சர்ச் வந்து நம்மளால அந்த ஸ்பீடுக்கு பண்ண முடியாது. அமேசிங் அட் சர்ச். ஆக்சுவலி இது எல்லாமே அமேசிங் தான். லைக் AI does these jobs really well and at a higher capacity than a human. But what we fail to understand at the core level is ஏஐயும் ஹியூமனும் ஒரே மாதிரி தான் திங்கிங் பேட்டர்ன்ஸ் ஆர் பிரிட்டி சிமிலர். என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹியூமன்ஸ்க்கு நிறைய விஷயம் எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு இம்ப்ளிசிட் நாலேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போது நீ நானும் பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில விஷயம் உன்னை பற்றி முன்னாடியே தெரியும். நீ ஏதோ ஒன்று சொல்கிறேன்னா ஹியூமன் டு ஹியூமன் இதுதான் யோர் மீனிங் அப்படின்னு நானே ஒரு லாஜிக் ஃப்ரேம் பண்ணிப்பேன். குட்டி குட்டி நுவான்சஸ், நீ கோவப்படுறியா, நான் கோவப்படுறேன், நான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேனா ஒரு ஹாப்பியாக இருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ளிசிட் நாலேஜ் தெரியும். ஏஐ பொறுத்த வரைக்கும் திங்கிங் பேட்டர்ன் சேமாக இருந்தாலும் நிறைய விஷயம் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லணும். எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லனா அந்த மாடலுக்கு கிளி ஜோசியம் தெரியாது, ஆர் வெத்தலாம் தெரியாது. இட் கேன் நாட் நோ எக்ஸ்பிளிசிட்டா எப்படி சொல்றது. இப்போ அதுதான் தட்ஸ் அபவுட். ஸோ நீ சொல்கிறல, இப்போ உனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் திஸ் ஐடியான்னு சொன்னால், ஏன்னா எக்ஸ்பேண்ட் திஸ் ஐடியான்னு சொன்னால் அதை பொறுத்த வரைக்கும் வாட் இட் திங்ஸ் as by which I mean the model, what is general purpose instruct around இப்படி ஒன்று கேட்டால் இப்படி ஒன்று காமி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் தான். அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் ஸ்டைல் தான் இது பேசிக்கலி. அப்படி அளவுக்கு நம்ம வந்து ஒரு கான்டெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் நம்மளோட மைண்ட் செட் நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, வித் ஏஐ வி திங்க் வி எக்ஸ்ட்ராக்ட், பட் வி டோன்ட் திங்க் வி கேன் கான்ட்ரிபியூட் டு இட். பட் மை
deeper psychological aspect to it is, I think it's a give and take தான். You need to provide input. இது garbage in garbage outனு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். நம்ம like explicitா context கொடுக்காம a lot of things we think AI பொறுத்த மட்டும் it's one way-வா நம்ம நினைக்கிறோம். That I think needs to change. ஏன் சேஞ்சுன்னு சொல்றேன்னா, a lot of this input நம்ம ஸ்ட்ரக்சரா கொடுக்க, அங்கே தான் AI is better. நம்ம ஸ்ட்ரக்சரா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, வெரி வெரி shitty first draft மாதிரி ஒரு டாக்குமெண்ட், dump of your ideas, அது மட்டுமே ஏஐக்கு போகிறோம். You can just simply say, இதுதான் என்னோட ஐடியா. பை த வே, ஐ ஹவ் பீன் திங்கிங் அரவுண்ட் சம் ஆஃப் தீஸ் ஆங்கிள்ஸ், நீயே எனக்கு சொல்லு உனக்கு எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீ ஏஐ கேட்க முடியும். ஸோ லிட்டலாக எப்படின்னா, ஏஐட்ட போயிட்டு லைக் நீயே உனக்கு ஜட்ஜாக இருந்துக்கோ, நீ தான் டீச்சர், உன்னை புரிஞ்சுக்கணும்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி லிட்டலாக ஹேவிங் தட் கான்வர்சேஷன் விச் ஒர்க்ஸ். இப்போ நான் எனக்கு ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னா நான் ஏஐக்கிட்டே போய் கேட்கலாம், இதுதான் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய டம்ப், நீ சொல்லு நீ எப்படி புரிஞ்சுப்பேன்னு. ஏன்னா ஒரு 20-30 years நினச்சி பாரு, முன்னாடி யூஸ் டு ஹேவ் மெஷின் அண்ட் ஹியூமன்ஸ் didn't talk in same language ன்னு சொல்லி தான் கம்பைலர் இருந்தது. algorithms, compilers, everything was there. இப்போ machine and humans can talk in same language-ங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டோம், which is natural language. Whatever you talk, machine will understand. It's not even English, it's like natural language. Natural language. Yeah, it's not even English construct. Correct. So அப்படி ஒரு in 3 decades or 4 to 5 decades we're able to come to this stage அப்படின்னா, it is also important that you understand some of these nuances. நீ எதுவுமே கொடுக்காம, எந்த கான்டெக்ஸ்டுமே கொடுக்காம அதை கேட்க சொன்னா அது கொடுக்கும். அப்போ கூட அது கொடுக்காமலாம் இல்லை, கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், ஓ மை காட் வரவே இல்லை, ஏன்னா நீ அதை வந்து ஒன் வேவாகவே ட்ரீட் பண்ண, ஒன் சைட். ஸோ தட் இஸ் வை ஐ சே humans and LLMs are similar. Dialogue is something you need to have. Actually beautiful. ஏன்னா இது வந்து I have not seen a lot of people take this angle. அது ஒரு ஏ வந்து ஒரு டூல் மாதிரி பார்க்காம ஆல்மோஸ்ட் ட்ரீட்டட் லைக் ஹியூமன், பிகாஸ் அதோட பிரெயின் திங்கிங்கும் நம்ம பிரெயின் திங்கிங்கும் சிமிலர் அப்படின்ட்டு. எனக்கு என்ன க்யூரியஸாக இருக்குன்னா, ஹவு டிட் யூ அரைவ் அட் திஸ்? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ChatGPT ஆக்சஸ் வந்து 2 வருஷமாக இருந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் வாட் மேட் யூ கம் டு திஸ் கன்க்ளூஷன்? அது வந்து லைக் ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த புரிதல் இருந்தது, ட்ரை பண்ணி ஹவு டிட் யூ கெட் இட்? ஐ அம் வெரி கியூரியஸ் அபவுட் இட். ஆக்சுவலி லாங் ஸ்டோரி ஷார்ட் வந்து ட்ரை பண்ணி தான், பிகாஸ் இட் ஆல்சோ ஐ திங்க் இந்த ஒரு ஆஸ்பெக்டுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, திருப்பி நான் மைண்ட் செட்டுங்கிற ஃப்ரேமிங் போகிறேன். பிகாஸ் எனக்கு இந்த ஏஐ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து a lot of it is மைண்ட் செட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து கீப்ஸ் கம்மிங் பேக் டு மீ. ஸோ நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஏஐ ஸ்டார்ட் பண்ண டைமில் started off with film making aspects தான். வீடியோ ஏஐ டூல்ஸ், வாய்ஸ் ஏஐ டூல்ஸ், இமேஜ் ஏஐ டூல்ஸ். அதுதான் ஒரு 2023 லேட் 2023 தான் ஐ ஸ்டார்டட் பிளேயிங் அரவுண்ட் வித் ஏஐ. அப்போ வந்து இப்போ நம்ம பேசணும்ல, எல்லாத்தையும் நீயே கொண்டு வந்துரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் வி ஸ்டார்டட். ஸோ நான் அப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா, அப்போ இருந்த 2023 இருந்த டைமில், ரன்வேலாம் ரொம்ப ஏர்லி இருந்த டைமில் வந்து தே யூஸ் டு ஹேவ் சம்திங் கால்ட் இன்ஃபினிட் இமேஜிங் அப்படின்னு ஒரு ஃபேக்டர். நம்ம ஒரு இமேஜ் போட்டோம்னா நம்ம வந்து ஒரு டைமென்ஷனில் போட்டோம்னா அந்த டைமென்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இப்போ எப்படி அடோபியில் அந்த ஃபீச்சர் இப்போ கொண்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி தே யூஸ் டு ஹேவ் இட் மச் ஏர்லி இன் டைம். ஸோ அப்போ வந்து நம்மளே நேச்சுரல் லாங்குவேஜ் டிஸ்கிரைப் பண்ணலாம், எனக்கு இந்த இமேஜ் பெருசாக்கிறதுக்கு என்னெல்லாம் சைடில் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஐ டென்ட் நோ இப்படிலாம் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ நான் வந்து ஐ யூஸ் டு ட்ராவல்ங்கிறதுனால ஐ யூஸ் டு டேக் சம் ஆஃப் மை ட்ராவல் இமேஜஸ். ஐ லவ் சிட்டி ஸ்கேப்பிங். எப்படின்னா ரேண்டமாக ஹைதராபாத்தில் எடுத்த ஒரு இமேஜ், சாமினார் இமேஜை சே எக்ஸ்பாண்டட் டு ஷோ தட் there is also a village nearby, there is also like something nearby. Imagine you're juxtaposing this with a hospital, how will that look? So literally இப்போ நம்ம கேமிங்கில் பண்ணுறோம்ல, so I used to have a lot of interest in cityscaping. So அதனால் I started playing around with images that way. And அதுக்கப்புறமா ஹம்பி அந்த மாதிரி நிறைய இடத்துல எடுத்த இமேஜஸ் வச்சு I started creating AI versions of it. இன்னைக்கு ஹம்பியில் போனால் நிறைய ரூயின்ஸ் இருக்குது. ரூயின்ஸ் இல்லாமல் அது ஒரு பியூட்டிஃபுல் சிட்டியாக இருந்ததுன்னா 1800s எப்படி இருந்திருக்கும், 1700s 1600s எப்படி இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ வாஸ் ட்ரைங் டு யூஸ் ஏஐ டு ரீக்ரியேட். ஸோ இல்லாத ஒரு விஷயத்த ஏஐ யூஸ் பண்ணி எவ்வளோ ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம் வாஸ் மை இனிஷியல் அட்டெம்ப்ட்ஸ் வித் ஏஐ. ஸோ அப்போ வந்து லாட் ஆஃப் த ப்ராம்ப்டிங் வாஸ் ஜஸ்ட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ், ரிமூவ் திஸ், ஆட் திஸ். அண்ட் ஐ ரியலைஸ் தட் நிறைய விஷயம் வந்து நான் கான்டெக்ஸ்ட் கொடுக்க அதோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் சம்டைம்ஸ் பெட்டராகவே ஆகிட்டு இருந்தது. அண்ட் தட் வாஸ் ஆல்சோ த டைம் தட் இமேஜிங் எல்லாம் தாண்டி நம்ம டே டு டே ஒர்க்குக்கு ஏஐ, திஸ் வாஸ் இன் early 2024 and mid 2024 where basics and of course நம்ம கான்ட்ராஸ்ட் பார்த்தோன்னா இந்த வேலி அண்ட் நிறைய இடத்துல ChatGPT ரொம்ப முன்னாடிலேருந்தே இருந்திருக்கு. பட் none of them are making the best use of it. நம்மளே நிறைய பேசியிருக்கோம். ஸோ and it started coming to a little bit of mainstream work. Everybody started using it for very very normal use case. நம்மளே சும்மா வந்து இதை குட்டியாக பண்ணு, இதை வந்து பெட்டராக போஸ்ட் போடு, LinkedIn போஸ்ட் ட்விட்டர்ல வந்து 280 கேரக்டர்ஸ்ல போடு. இஸ் திஸ் ரைட்? நான் வந்து அப்போ UX காப்பி, எனக்கு UX காப்பி ரொம்ப பிடிக்கும். when I do PM stuff I also make sure that அந்த ஃபீச்சருக்கு நானே பேர் வைப்பேன், அந்த ஃபீச்சருக்கு நானே வந்து UX
யூஎக்ஸ் காப்பி எழுதுவேன் அப்படின்னு. ஸோ அது ஒரு குட்டி அப்சஷன். ஸோ அப்போ வந்து யூஎக்ஸ் காப்பிக்கெல்லாம் யூஸ் டு லைக் ஹே நீ வந்து இந்த ஒரு டார்கெட் பர்சனாக இருந்தால் இந்த யூஎக்ஸ் காப்பி எனக்கு புரியாதா இந்த மாதிரிலாம் வந்து சும்மா அதோட பேசி ஐ வாஸ் ட்ரைங் டு அண்ட் வெரி சில்லி டம் ஐடியாஸ். 4 கப்ஸை வந்து டிஜிட்டல் ஆக்குறது. நம்ம சின்ன வயசில் 4 கப்ஸ் கேம் விளையாடுவோம்ல, அதை வந்து டிஜிட்டல் ஆக்குறது. அதுக்கப்புறமா வந்து டேரோ கார்டு வந்து ஃபவுண்டர்ஸ் டேரோ கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா விச் இஸ் பேசிக்லி லைக் இன்னைக்கு உன்னோட மூடை பொறுத்த மட்டும் வாட் யூ ஷுட் டூ லைக் கோ பிங் திஸ் பர்சன் ஆன் ட்விட்டர், கோ ஸ்டார்ட் அ டிஎம் வித் தெம். அது மாதிரி ஃபவுண்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு டேரோ ரீடிங் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சில்லி ஐடியாஸ் ஐ ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங் இன் லைக் ஜூலை ஆகஸ்ட் ஆஃப் லாஸ்ட் இயர். அண்ட் அப்போது இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் விஷயங்கள்ல நான் மைண்ட் செட்டாக என்ன பார்த்தேன்னா, ஸோ நம்ம யூஸ்வலாக அண்ட் ஐ வுடன்ட் பிளேம் பிகாஸ் நம்ம இப்போ இருக்கிற ஒரு டெக் என்வாயர்மெண்ட் இஸ் ஸோ ஃபாஸ்ட் எவ்ரிடே. நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நான் இன்னொரு 1 வீக்குள்ளே தேர் so many things happening. But I also realized அதே ஃபாஸ்ட்னஸில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சேனலைஸ் ஒரு இன்டர்னலைஸ் ஒன் தாட் விச் இஸ் எப்பயுமே ஒரு அவுட்கம் ட்ரிவன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஏஐக்கு அவுட்கம் கொடுக்கலாம், பட் நம்ம லேர்னிங்க்கு ரொம்ப அவுட்கம் ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தோம்னா வில் நாட் எக்ஸ்ப்ளோர் ஏஐ இன் அ வே தட் இட் ஹேஸ் டு பி எக்ஸ்ப்ளோர். ஸோ ஒரு பிளேஃபுல்னஸோ இல்லை ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கியூரியாசிட்டி இருந்தால் தான் யூ கோ பியாண்ட் சம்திங். அதர்வைஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு சேயிங் என்னோட அவுட்கம் இதான், எனக்கு லிங்க்டின் போஸ்ட் வேணும், நான் லிங்க்டின் போஸ்ட் கேட்பேன், அது இப்படி கொடுக்கும், அது கொடுக்கல ஒழுங்கா அதனால ஏஐ நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு ஐ திங்க் டிசிஷன் இஸ் சம்திங் ஐ அரைவ் வெரி குவிக்லி. பட் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் தட் ஓகே டென் கிவ் பட் இதுக்கு நம்ம சைட்லேருந்து ஏதாவது பண்ணியிருக்கலாமா, ஆர் இஸ் தேர் அ சிஸ்டம் ஐ கேன் கிராக் டு கெட் த்ரூ. நான் ஏன் சிஸ்டம்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா வித் ஏஐ தட் இஸ் another செகண்ட் ஃபைண்டிங். மைண்ட் செட்டோடு இருக்கிற ஒரு செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஆல்கரிதமாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டர் டெஃபினிஷன்லேயே லாஸ்ட் 30-40 இயர்ஸாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சிஸ்டம் டிசைன் தான். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் எனிதிங் தட் இஸ் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், எவ்ரிதிங் ஒர்க்ஸ் பர் சிஸ்டம்ஸ். Humans also work per systems. It's just that we have been rogue in the last ஒரு couple of years. ஆனால் நமக்குள்ளே ஒரு இன்டர்னல் சிஸ்டம் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ரொட்டீன்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம யோசிக்கிறோன்னா அந்த சிஸ்டமை கம்ப்யூட்டர் சிஸ்டமோட நம்ம மேட்ச் பண்ணுறது தான் ஆக்சுவல் வேலையே. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சிஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தோன்னா யோர் ஏஐ மாடல்ஸ் ஆல்சோ பிக் இட் அப் இன் த ரைட் வே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம லிங்க்டின் போஸ்ட்டே எடுத்துக்கலாமே. லிங்க்டின் போஸ்ட்டே வந்து இஃப் ஐ எம் நாட் சிஸ்டமைசிங், நான் சிஸ்டமைசிங் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஜென்ரேட் லிங்க்டின் போஸ்ட் ஐ எம் அ மைக்ரோசாஸ் ஃபவுண்டர், ஐ ஒர்க் ஆன் திஸ் ப்ராடக்ட் அண்ட் கிவ் மீ திஸ் அப்படின்னு இருந்ததுன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ வெரி ஜென்ரல் பர்பஸ் ஆன்சர். அதுக்கு who am I as a person, what excites me about this MicroSaaS as a thing, or why I'm even building this product, இந்த ப்ராடக்டோட ஆக்சுவல் பர்பஸ் என்ன கான்டெக்ஸ்ட்டும் அதுக்கு தெரியாது. rather if I systemize it in such a way that I say okay, I as a founder building is the most joyful thing for me, இந்த ஐடியா எனக்கு வந்து இதனால வந்தது, இந்த ஐடியாவோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம், பை த வே ஐ வாண்ட் டு செட் அப் அ சிஸ்டம் வேர் இந்த மாதிரி நான் உனக்கு வந்து கண்டினியூஸாக எவ்ரி வீக் நான் வந்து உன்னோட பேச போகிறேன். ஐ நீட் ஒரு ஒர்க்கபிள் அவுட்புட். அந்த ஒர்க்கபிள் அவுட்புட்டுக்கு நான் உனக்கு என்னென்ன இன்புட்ஸ் தேவையோ நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் திங்கிங். அதை உடனே பண்ணணும்னு சொல்லலை. இது கோஸ் பேக் டு நம்ம ரூட் ப்ராப்ளம் தானே. நம்ம ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வி ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் இதனால இது நடந்திருக்குமா, இதனால. அப்போ நம்ம திஸ் லாட் ஆஃப் திஸ் ஸ்டார்ட்ஸ் வித் செல்ஃப் அவேர்னஸ். நமக்கு நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அதுக்கு உடனே நான் சொல்லலை நமக்கு உடனே எல்லாரும் உட்காந்து அப்படியே டீப் திங்கிங் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கும் ஏன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இருக்கிற இடம். வேர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் that you can cheat the teacher with the teacher. You can basically say, teacher, you're asking me this question, but I'll also ask you the question, give me the answer so I can give you the answer. So இது இந்த மாதிரி ஒரு வெப்ல நம்ம வந்து இப்போ இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி வந்து இது it's supposed to be a conversation about AI, but some philosophical which is see I think it's important. இப்போ இவ்வளோ நேரம் நீ பேசினதில் எனக்கு வந்து ஒரு காமன் தீம் என்ன வருதுன்னா, ஏஐ வந்து ஒரு டூலாகவோ ஒரு சாஃப்ட்வேராகவோ பார்க்காம அது ஒரு பார்ட்னராக பார்த்தா I think that's a better approach and a better mindset for AI. So okay, now bringing it adla ஒரு விஷயம் ஆட் பண்ணுனா, the thought partnership is like you said what most people are missing. ஏன்னா இப்போ நம்ம எப்பயுமே there is a thing that we go to AI always asking for சின்ன nuances-ல. இப்போ நம்ம வந்து give me the best thing அப்படின்னு கேட்குறோம். ஆனால் பெஸ்ட் திங்க்கு முன்னாடி அதை வந்து ஒரு 10 விஷயம் யோசிக்கவே நம்ம விட மாட்டோம். இப்போ நம்மள்ட்டே வந்து ஒரு பெஸ்ட் ஐடியான்னு சொன்னால் நம்ம எப்போ ஒரு பெஸ்ட் ஐடியா எடுத்துகிட்டு வருவோம். when we have 10 different ideas we try to. so humans have always been curators இல்லை, we always enjoy ஒரு 10 things கொண்டு வந்துட்டு அதில் ஒரு பெஸ்ட் திங் தான். சேம் திங் happens with LLMs. ஸோ இப்போ நம்ம
the fact that எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன nuances யோசிக்கிறச்சு I felt with LLMs there is easier way of creating an abundance. ஒரு ஐடியா எனக்கு கொடுங்கிறதுக்கு முன்னாடி நான் அதை ஒரு 100 ஐடியா யோசிக்க வச்சு 100 டைரக்ஷனில் யோசிக்க வச்சு then I make my clarity better and then give that clarity to LLM அப்படின்னா the output is also better. இப்போ நம்ம டேஸ்ட்லாம் சொல்கிறோம்ல சாஃப்ட்வேரில் வந்து ஐ திங்க் இந்த லாஸ்ட் 2-3 years டேஸ்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங் இன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் what is taste? Not the சமைக்கிற taste but this whole your subjective opinion on a few things அப்படின்னு இப்போ if you're on Twitter and LinkedIn I'm sure in the threads la people who create these threads and say here's one thing you should know அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாருமே taste is the next best important thing in software சொல்லி 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க because it feels like taste was always a thing which was like only if you served X number of years in SaaS, only if you had this esteem, only if you had and only if you had மாதிரி ஒரு 10 criteria இருந்தது ஒரு and that criteria is not defined, it's different in different people's head. இப்போ ஏன் வந்து ஒரு ஜீரா மாதிரி ஒரு டூல் இருக்குது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு லீனியர்னு ஒரு டூல் வரைச்சா why is the entire world getting excited about linear? That's because they have a beautiful product taste. ப்ராடக்ட் டேஸ்ட் நான் சொல்கிறது நிறைய விஷயத்தில் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லையாக இருக்கட்டும் ஒப்பீனியன்ஸாக இருக்கட்டும் டிசைன் இப்படி தான் இருக்கணும்னு எடுக்கிற ஒரு டிசிஷன்லையாக இருக்கட்டும் சாஃப்ட்வேர் இஸ் ஒப்பீனியேட்டட்னு சொல்கிற ஒரு people are getting excited. இப்போது the same thing happened for a lot of tools that came at different points in time and had its own particular subjectiveness built around it. Perplexity ki nikku nariya per solla why is it better than Google search? It's not just the fact that it is powerful, it is also because it is building a tasteful brand around it. People are able to buy Perplexity oda merch even before they use Perplexity. So nariya vishayam idella taste na eppdina collective opinions of people who work on that. So ipo na ennoda opinion ayum adu போய் மேட்ச் ஆகிற ஒரு பர்சனை என்னால் என்டைஸ் பண்ண முடியுதுன்னா that is one form of taste. Okay. So collective taste வந்து it always was a very subjective thing. It was a very touchy feely thing people never spoke about. Oh softwareனா amazing சரி டேஸ்ட் எப்படி நான் பெட்டர் ஆக்குது அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது. அதுக்கு நீ வந்து நல்ல பாஸோட ஒர்க் பண்ணணும் நல்ல இது பண்ணணும் நிறைய விஷயம். It is almost like ஒரு ஆர்ட் ஆங்கிள் தான் அப்ரோச் பண்ணணும் in taste subjective and also art angle ங்கத தாண்டி it was always made like it was a goal impossible to catch. It was always kept at a pedestal and it was always like oh I don't know what good taste seems like. You should have taste for this அப்படினு கேக்குறவங்க கிட்ட they'll not be able to articulate what that taste is. But இன்னைக்கு I think with AI it is easier னு சொல்றதை விட it has become a lot more touchy and feely. What used to be on pedestal and what used to be இது எனக்கு எப்படி பண்ணுறதே தெரியாதுங்கிறது சிந்தட்டிக்காக ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் பில்ட் பண்ண முடியுது. நீ எனக்கு ஒரு 10 ஆப்ஷன் எடுத்துகிட்டு வாயன்னு சொன்னால் அந்த 10 ஆப்ஷனில் நம்மளோட க்ரியேட்டிவ் சாய்ஸஸை பெட்டர் ஆக்கிக்க முடியுது. எனக்கே இதை விட பெட்டராக பிடிக்குது. சிம்பிள் எக்ஸாம்பிளில் இப்போ வந்து when you and I talk and I ask you இது ஏன் இது பெட்டர் ஆக்குனா let's just see what sticks well with people நீ சொல்லுவேன். அந்த மாதிரி தான் பேசிக்கலி அந்த what sticks well with peopleக்கு அந்த ஒன்று ஆப்ஷன் நானே சொல்கிறதுக்கு முன்னாடி there is like 10 other streams and 10 other directions I can think through. So அது I think is more that's what I call as a part of the system. Okay. So இப்போ வந்து from again the last few minutes of the conversation you almost use AI to explore things. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம அந்த ஹம்பி ரூயின் ஐடியாஸ் பிரில்லியன்ட் ஐடியா. ஏன்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட்டரோ ஒரு வீடியோ ஜென்ரேட்டரோ இல்லைனா அந்த ஐடியா நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா we don't know video editing, we don't know animation. ஸோ அந்த மாதிரி வந்து AI ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ட்ரீம்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ஐடியாஸாக நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய பேர் எங்கே ஸ்டக் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரீம் இருக்குது ஐடியா இருக்குது AI வந்து அது பண்ண முடியும்னு தெரியும். ஆனால் தெர் இஸ் அ இன்பிட்வீன் ஸ்டெப் ஆஃப் ஹவு டு ஐ டூ இட் அப்படின்றது வந்து ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய டூல்ஸ் இருக்குது சிலது பெய்டு சிலது வந்து லைக் ஓப்பன் சோர்ஸ் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல. ஸோ இஃப் யூ ஹேவ் டு டெல் பீப்புள் ஓகே மேபி லெட்ஸ் பிக் நவ் பிகாஸ் வி ஹேவ் அ MicroSaaS கான்டெக்ஸ்ட் லெட்ஸ் பிக் அ சாஃப்ட்வேர் ஐடியா. ஓகே நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஐடியா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏஐ கோட் பண்ண முடியும், ஏஐ வந்து ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் எழுதும், ஏஐ எல்லாமே பண்ணும். அது எப்படி நான் வந்து உட்காந்து சரி ஓகே எனக்கு வந்து சாஃப்ட்வேர் ஐடியா இருக்குது நான் இதை தான் பண்ணணும் அப்படின்னு பிகாஸ் யூ டூ தட் இன் டே ஜாப். அண்ட் நம்ம வந்து ஃபார் கான்டெக்ஸ்ட் ஸ்டிச் ஃப்ளோவில் as part of ஸ்டிச் ஃப்ளோஸ் மார்க்கெட்டிங் we have launched about 7-8 tools. So basically 7-8 fully functional software and இதெல்லாம் வந்து there are other people who charge money for the software. நம்ம வந்து we are offering it for free because we are able to build it using and some of the techniques. Some of this when extended sits in the platform itself. Correct. Where customers end up using this and then they have Correct. A extensibility. So இப்போ வந்து இதுல வந்து எனக்கு என்ன டேக் அவேனா அப்படி ஒரு சாஃப்ட்வேர் நம்மளால AI வச்சு பண்ண முடியும்.
what I want you to tell people is that how do you do it? Let's get down from say 10,000 feet இருந்து ஒரு 5,000 2,000 வந்துட்டு ஓகே நீ ஃபர்ஸ்ட் இது பண்ணு, நீ வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் பண்ணு, இந்த மாடல்ல போய் இத ட்ரை இந்த டூல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி how do you break it down? So இப்போ நம்ம we just saw the context ஏன் மாடல் குள்ள பிக்சர் ஆகலனா this is more important. I think நிறைய பேர் நம்ம அந்த மைண்ட் செட் புரிஞ்சுக்காம we jump into this thing is and like you said and you spend enough time and all that and then clarify it. Assuming there is more belief in that now. So இப்போ what you do is again இந்த விதத்தில் வந்து I would say now I have a certain workflow because நான் அதை வந்து மல்டிபிள் விஷயங்களை ட்ரை பண்ணி மல்டிபிள் இடத்துல. So that is always a first step. I would say don't hesitate. இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஒரு rough dump of thoughts doesn't have to be features, can just be your perceptions around இந்த ஐடியா எக்ஸிக்யூட் ஆகணும்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷிட்டி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இருக்குது. இப்போ அதை வந்து ஐ வுட் சே ஒரு தாட் பார்ட்னரோட லெட்ஸ் ஹாவ் அ கான்வர்சேஷன். தட் தாட் பார்ட்னர் குட் பி an O3 ஆன் ChatGPT. It could be a Claude 4. முன்னாடி Claude 3.7 இருந்தது, இப்போ Claude 4 is much betterன்னு சொல்கிறாங்க on Anthropic. ஸோ Claudeல போயிட்டு ஸோ டோன்ட் ஹெசிடேட். ஒரு இது மட்டும் பண்ணணும்னு இல்லை, there is multiple models that you can talk to. And Gemini யூஸ் பண்ணலாம், Gemini 2.5 யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து how it gets better is அந்த ஒவ்வொரு மாடல் டீமே இந்த டம்பை கொடுத்துட்டு you can try to even add இன்னொரு மாடலோட அவுட்புட் into this model. Like trying to say O3 ஒரு டேபிள் O3 நீங்கள் கவனிச்சிங்கன்னா it will give you an output where everything is tabularized if you have noticed, or if you want to notice go try it. Go put something, it will always try to give you a deep analysis and put everything in a tabular column because it was structured in a way that it has to give you an output that is more presentable. Okay. Like a deep research research theory அப்படிங்கிற ஒன்று கொடுக்கறச்சு hey this is your pattern, quick grasp பண்ணுறதுக்கு it always tabularizes things. Let's say you copy the tabularize, put it in a Gemini, put it in a Claude 4. Now you can go fine tune it. Hey நான் இந்த ஐடியாவோட சேர்த்து இதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். What are my blind spots? So there are a couple of these questions that இனிஷியலாக ஒரு பிஆர்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை as you keep forming through. With AI நான் இன்னொன்று கற்றுக்கிட்ட என்ன விஷயம்னா nothing is set in stature when you start. இப்போ நிறைய நம்ம ட்ரெடிஷ்னல் சாஸ்ல என்ன யோசிப்போம்னா டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கச்சு ஒரு பிஆர்டியில் ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா ஓ மை காட் ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹோல் ஃபைட் வரும். வித் AI enabled or with AI driven product building, what I see as the most empowering thing is நிறைய விஷயம் பில்ட் பண்ணுறச்சு இட் ஆட்ஸ் மோர் கான்டெக்ட். ஓ இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கலையே, இந்த ஆங்கிள் ஆக்சுவலி நமக்கு ரொம்ப கான்டெக்சுவலாக இருக்குது, லெட் இஸ் add this and see where it goes அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ as you keep building அந்த பில்டிங் ஸ்டேஜ்லேருந்து நிறைய இன்புட்ஸ் or நிறைய கான்டெக்ட் வந்து it adds back to your idea, which is why I would say don't start very rigid where you would எந்த இடத்துல வெரி ரிஜிடாக இருக்கக்கூடாது, எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்கிறேன். ஸோ if it's an idea, have an opinion on இந்த ப்ராப்ளம் இப்படி தான் ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸில் இருக்குங்கிறது. அதுக்கு யூ நீட் டு பி கிளியர் பிகாஸ் அது இல்லைனா தான் அண்ட் தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் என்ன கான்டெக்ஸ்ட் நம்ம அதை பண்ணுறோங்கிறது. லெட்ஸ் சே யூ ஜஸ்ட் வாண்ட் ஃபன்னாக எக்ஸ்ப்ளோர் அன் ஐடியா. நான் இப்போ ரேண்டமாக சொன்ன மாதிரி சில்லி ஐடியாஸ் இருக்குன்னா தட் இஸ் சம்திங் யூ டோன்ட் ஹவ் டு ஹேவ் கம்ப்ளீட் நாலேஜ் ஆன் அண்ட் தென் சே அதுக்கு யூ கேன் கோ தாட் பார்ட் மாதிரி ஏயோட ஹே இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் பாசிபிள் வேஸ். பட் as I said earlier, context கொடுக்கணும். My context is building it like ABC ways or this is my dump அப்படின்னு. அந்த கேஸில் you can thought partner with AI to get a certain set of steps. Let's say you're building it out of the context that ஏதோ ஒரு existing ப்ராடக்ட்டுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆகும், இல்லை you have very deep understanding of இந்த இப்போ நம்ம கேஸ்லேயே நான் ஐடி அட்மின்ஸ்க்கு பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்ட்டை, this has to behave in a certain way. அந்த இடத்துல நான் ப்ராப்ளம் ஸ்கோப்பிங்கை நான் டிஃபைன் பண்ணுவேன். where I would try to say hey இதோட கோர் நேச்சர் இதுதான், ஒரு விஷயம் வந்து ஒரு ஏபிஐயோட நான் ஒர்க் பண்ணணுன்னா அந்த ஏபிஐயோட அவுட்புட் இதுதான், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ பை டேக்கிங் த ஏபிஐஸ் அவுட்புட். இப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ரெசென்டபிள் வேஸ் தட் ஐ கேன் ஹேவ் அரவுண்ட் இட், அதுக்கு ஐ மைட் யூஸ் as a thought பண்ண. ஸோ நம்ம எப்படி லெவரேஜ் பண்ணுறோங்கிறது நம்ம கான்டெக்ட் நமக்கு. இதுக்கு தான் நான் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா இஃப் யூ ஆர் குட் somebody in SaaS, that goodness will play in AI. Okay. So if you have product thinking naturally, then what you do is use it as a first layer and then use AI to accelerate it or amplify it. Actually a very important point because we say that like see the tool is only as good as the person. Like இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைன் டு பென்சில் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கொடுத்தா நான் வந்து ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது பிகாஸ் என்னால் என் ஹேண்ட் ரைட்டிங்கே முக்கியமாக இருக்கும். பட் இஃப் ஐ கிவ் இட் டு யூ மைட் கம் அப் வித் சம்திங் லைக் that is a lot more presentable, lot more artistic. That is not because of the pencil, that's because of the person. Exactly. So இப்போ இங்கேயுமே அதே தான், நம்ம வந்து அந்த எந்த சாட் மாடலாக இருக்கட்டும் எந்த டூலாக இருக்கட்டும் doesn't matter what the tool is, it's about how the person uses it. Correct. So இப்போ ஒரு ஐடியாவுக்கு to your
your point, இந்த ப்ராடக்ட் திங்கிங்ன்றது தான் பேஸ். அது இருந்தா AI இல்லனாலும் you'll be able to come up with good products. AI இருக்கிறதுனால it just amplifies and makes the process more simplerங்கிறத விட the velocity to do things and the capacity to expand that idea has become better. So இப்போ நான் ஒரு ஐடியா 1x think பண்றேன்னா with AI I'm able to do it at 4x and 5x. Perfect. Both in terms of speed and in terms of the quality of what I can bring out with it. Super. And to whatever credit it is, அது சொல்றதெல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. It's not that because it has told me 10 things I have to incorporate that into the product இல்ல. But the possibility of அந்த 10 things எனக்கு ஒரு half an hour spanல கிடைக்குது அப்படின்னா that is actually the best Amazing. part. So அதுதான் ideation stage என்ன பொறுத்த வரைக்கும் how do you define and expand your ideaங்கிற விஷயத்துக்கு AI is amazing. But அதுக்கு இந்த கோர் ஸ்கில்ஸ்லாம் எங்கேயும் போல. You still have to be good at that. இப்போ வந்து again I'm comparing next step I'm comparing it with the traditional building process so that like you know people get the context. So இப்போ முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஒரு ஆள் பண்ணுவாங்க. இது வந்து ப்ராடக்ட் மேனேஜரோட ஃபுல் டைம் ஜாப் வந்து இந்த கிளாரிட்டி எடுத்துட்டு வருது. அதுக்கப்புறம் you have other people in the ecosystem like designers, like developers, QA and test, like you know customer support, sales. So இவ்வளோ பேர் இருக்காங்க. In a micro SaaS world, all of that is just one person. Like assume that one person. So ideationக்கு now these tools work. How about design? Like design வந்து do you see it as part of development இல்லனா design ஒரு தனி, do you spend time in just creating UI? Actually I still think design இதுக்கு நான் ரெண்டு ஆங்கிள் சொல்றேன். ஒரு ஆங்கிள் is if you're a person who generally has very strong mindset around ஒரு UX journey இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா then definitely design plays a role. Sometimes அது ஐடியாவை பொறுத்துமே இருக்கு. If the idea is so blank for you that சும்மா நான் I just want to see what comes out of it na அந்த இடத்துல you can go. இப்போ நான் சொன்ன மாதிரி if I want to get colors out of a website or if I just want to build a step story kind of a fun idea அதுக்கு நான் UI UX ரொம்ப உட்காந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. I can just directly jump into any of the existing models, அதுக்கு வருவோம், any of the existing platforms and just start prompting it away or using that ideation technique and controlling what I want from it. But as a product thinker or somebody who has கொஞ்சம் opinions on இது இப்படி இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இப்படி சர்ஃபேஸ் ஆகணும், and this comes only when you have the first step clarity, which is ஒரு யூசர் என்ன பார்க்கணும், என் டூல் என்ன கோல், what is the outcome they have out of it. அது கொஞ்சம் டெஃபினிஷன் இருந்ததுன்னா then design is definitely a good thing you can try and most of the existing tools are helpful for how do you approach design? அதாவது இந்த ப்ராடக்ட் பில்டிங்ல டிசைன் ஒரு சப்செட் எடுத்தா அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம்? done. Okay, so இப்போ நிறைய விஷயம் வந்து இதுவுமே ஒரு ஒரு change of thought தான். So ஒரு couple of years ago வந்து I remember when Figma came into picture, I remember a lot of people saying that the edge to PMs is also knowing how to use Figma. It's not just your design partners, you should also know how to navigate, you should know how to create UIs and prototypes. So prototyping was such a huge thing. So இப்போ வந்து what used to be a very click and throw prototyping has now become fully functional prototyping. Okay. Where functional நான் சொல்றது வந்து நான் இந்த இந்த ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்ணா அடுத்த ஸ்கிரீன்ஷாட் வருதுங்கிறது இல்ல, இந்த பட்டன் கிளிக் பண்ணா ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது, இது சேவ் ஆகுது, இது வந்து லிட்டரலா ஒரு யூசருக்கு என்ன ஜர்னி இருக்க முடியும்னு பார்க்கறதுமே has come now part of the design. So it's not just ஒரு ஸ்கிரீன்ஷாட் டெவலப்மெண்ட்டுக்கு போனாதான் ஒரு டூலா இருக்கணுங்கிறது அவசியம் இல்ல. Even at a prototyping stage something can be as complete as a functional tool with or without a database or without the remaining parts of the development setup. அது முன்னாடி வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணனும்னா அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கும். அது என்ன சொல்றது, ஒரு எம்டி டப்பா மாதிரி இருக்கும். I am a very pen and paper person. So I remember நான் ஒரு இப்பயுமே நான் நிறைய பண்ணுவேன். இப்பயுமே நான் AI கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி there are a lot of times I like you know draw through and understand and all of that. But for most of them who know me from my previous stints, I'll always have papers and books full of drawing out the user journey. ஒரு 0 to 1 product if I've built அதோட full diagrams என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி I prefer that way. So wireframing வந்து it can be pen and paper wireframing or it can be like tools like Balsamic and everything. So it's a very different decade from where that journey came through. So முன்னாடி என்னன்னா அந்த மாதிரி wireframe பண்ணிட்டு அது டிசைனர்ட்ட கொடுப்போம். டிசைனர் வந்து வெறும் Figma தான் பண்ணுவாங்க. Which means that அது functional product இல்ல, அது வந்து just ஒரு UI.
அதை வந்து டெவலப்பர் பண்ணுவாங்க. ஸோ வாட் யூ ஆர் சேயிங் இஸ் இன்னைக்கு அதெல்லாம் கம்பைன் பண்ணி நான் ஒரு ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட்டை என்னால் வந்து ஏஐ வச்சு பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் த டூல்ஸ் தட் யூ யூஸ் தட் இஸ் குட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் டிசைன்? அது இதை நான் பண்ணேன்னா எனக்கு வந்து நான் நினைக்கிற மாதிரி எனக்கு டிசைன் வருது. நான் வாட் இஸ் த ப்ராசஸ், வாட் இஸ் த டூல்ஸ்? ஸோ இதுக்கு வந்து there are a couple of tools. Again, இப்போ டூல்ஸ் வந்து the reason that I would still say tools are very evolving is because 6 months ago or 1 year ago இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இன்னொரு 6 months அப்புறம் இருக்கிறதுக்கும் that's going to be different. And I always tell people that tools are immaterial. Your mindset towards approaching the tool is what more is important. So எப்படி ஐடியா டெஃபினேஷனுக்கு அது இருந்ததோ சேம் டிசைனுக்கும் அதே தான். டிசைனுக்கு நம்ம அந்த ஐடியாவை டிசைன் டெஃபினேஷனில் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும். அதாவது நான் சொல்கிறது இப்போ நான் சொல்லலை, ஒரு ஸ்டேட் இப்படி தான் சேஞ்ச் ஆகணும், ஒரு பட்டன் இப்படி இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஃப்ரேமிங் இருந்ததுன்னா you could have most of these tools, and there are some tools that are very good in this. So I remember that when I started out this whole AI journey, I was a extremely bold person. I loved the fact that bold la enna type பண்ணாலும் வந்து டக்குன்னு வந்துருது அப்படின்றது. So bold is definitely good if you are very very new into this whole AI ecosystem and you want to build full stack apps, which is full stack ங்கிறத விட let's break that down. If you just want something as a good functional possibility of a prototype, it is good to have. And depending on whether what you want to build is a website or a web app. Lovable initially used to be a very amazing website generator. Now they've also, I think, coupled to become better for web apps as well. Though I have not used Lovable a lot. And இன்னொரு குட்டி nuance என்னன்னா இந்த மாதிரி டூல்ஸில் ஒரு இயர் அகோ லாஸ்ட் அக்டோபரில் தான் போல்ட் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ஐ ரிமெம்பர் தட் செப்டம்பர் அக்டோபரில் when I was using it is when ஓவர் நைட்டில் like they had the base with Stack Blitzன்னு அவங்களோட ஒரு parent product. And I had the founder on my podcast. அவரே சொன்னார் that it was almost on the verge of shutting down. Claude வந்து ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணோன்னே அவங்க அதை தூக்கி அவங்களோட ஸ்டாக் பிளிட்ஸோட ஒரு என்வாயர்மெண்ட்டில் போட்டு போல்ட்னு லான்ச் பண்ணாங்க. 2 weeks they were amazing with users. It was because the possibility of somebody being able to take an idea from nothing to some sort of a seeable version, which used to take workable. Seeable and that workable ஆயிருக்கு. That itself used to be a huge thing before. So the very first idea that got built in Bolt was somebody from Thailand was trying to work on TikTok viral hooks. So இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல வந்து the founder was telling me that நிறைய பேர் வந்து they work on இந்த ஹூக்கில் வீடியோ கிரியேட் பண்ணால் இப்படி ரீச் ஆகும் அப்படின்னு. ஸோ இப்போ உனக்கு மைண்டில் ஒரு சோஷியல் மீடியா ஐடியா இருக்குன்னா தட் வெப்சைட் லெட்ஸ் யூ ஷோ இதுக்கு இதாக ஹூக் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிம்பிள் ஐடியா. பட் த ஃபேக்ட் தட் இட் வாஸ் பாசிபிள் அண்ட் இது ஏன் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பாக எடுத்தோம்னா all this was possible with no code also. But no code la we didn't have that controllability with design or we didn't have the controllability with respect to the way it was architectured. And the controllability venuna bubble or some slightly higher end of tools which also required its own learning curve. So what got people excited and hooked to some of these design patterns is because நான் பேசினா அதை எனக்கு கொடுத்துருது. நான் வந்து have this button, click this way, make the button color change this way அப்படின்னு சொன்னால் it's able to interpret. இதுதான் நான் என்ன சொன்னேன்னா ஹியூமன்ஸாக நமக்கு டெஃபினேஷன் பண்ண தெரிஞ்சதுன்னா LLMஸ்க்கு அது புரிஞ்சுக்க தெரியும். Only thing is that you have to be explicit with what you're saying and your thinking pattern has to be better. So இப்படி Bolt and Lovable ஆரம்பிச்சு now they've come to a point where you can generate a whole set of things. So updatesங்கிறத தாண்டி இப்போ they also have குட்டி இப்போ நமக்கு வந்து தோணும்ல இது நான் பண்ணிட்டேன் எனக்கு இந்த கலர் மட்டும் மாற்றணும்னா அதையே நான் ப்ராம்ப்ட் பண்ணணும் அதுக்கு உள்ளே வந்து ஏதாவது ஒரு வழி இருந்தால் நல்லாயிருக்கும். now they are putting updates where human எப்படி திங்க் பண்ணுவாங்க they would want to click inspect element நம்ம பண்ணுற மாதிரி இந்த கலரை கிளிக் பண்ணி இந்த பட்டன் கலர் கிளிக் பண்ணி கொடுக்கறதுக்கு they have some sort of highlighting and then changing within their editor. So இது எல்லாமே வந்து it's become decently available to get some sort of a workable prototype. But let's say இன்னும் controllability when and for me that eventually happened because நான் Boltல start பண்ணாலும் I think somewhere being that product first thinking I always wanted control over how I can go change a few things which was not just okay for me with that web prompt. So I thought okay அதோட next step என்ன அப்படின்னு யோசிக்கறச்சு I moved to something called as V0 which is a platform by Vercel completely designed and architectured for UIs. So again நம்ம முன்னாடி பேசணும்ல post training makes certain models certain ways good for something. So Vercel ஓட V0 is very very specifically for any sort of interfaces that you want to do. So நம்ம போய்ட்டு அங்கே வந்து when we define a few things like hey I want to build a tracker அப்படின்னா அதுக்கு ட்ராக்கரோட கான்டெக்ட் தெரியும். I want to build a dashboard அப்படின்னா dashboard அதோட விட்டுட்டேன்னா அதுக்கு கொடுக்குற கான்டெக்ட் தான் கொடுக்கும். So going back to the basics which is
ட்ராக்கரில் டேஷ்போர்டில் உனக்கு என்ன வேணும் அங்கே லைக் தட்ஸ் இஸ் சம்திங் தட் யூ ஹாவ் டு டிஃபைன் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் அங்கே யூ கேன் யூஸ் சம் ஆஃப் யர் டிசைன் nuances to say when somebody clicks here this action has to happen. But it is also not the other pitfall that most people make is they dump everything in one context and expect the first version to work better. So it's another systematic way of breaking it down. But I would say the first thing that you define in your architecture with these design tools is and the idea clarity kadachone or some amount of and the UX control unakku venuna a tool like V0 is good. And now there are so many component libraries like 21st dev abdin solli, so component library where you can go there, they have Shatsian or a complete set of components used. So idellame vandu it could be like Greek and Latin illa adha na solla vandha like idu ellathukku link vandu keela poturom, so don't worry about it. So basically the thing is எனக்கு இன்னைக்கு சர்ச் காம்பனன்ட் வேணும் அப்படின்னா there is a library for it. அந்த லைப்ரரியிலேருந்து நான் ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்து நான் என்னோட இதில் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு லிட்ரல் சென்ஸ் தான். ஸோ ஃபார் திஸ் யூ டோன்ட் ஹவ் டு நவ் திங்க் அபவுட் how should it look like and what should it look like. There are more examples for you to pick and play around with is where it's come to for design. So ideation, getting some sort of an idea in your UX framing and putting that in V0, but don't expect one shot which also is there. One shot this also depends on the scope. Some people they think that one shot நம்ம ஐடியா வந்து as good as I remember I was just making for my brothers they were like எனக்கு வந்து ஒரு டைமர் மாதிரி வேணும்னா like one shot just here's your timer, whenever you're taking a break stop the timer, do this pomodoro மாதிரி ஒரு one shot might work there because all of the context is much enough. When you're building something so nuanced and so layered or whatever அதுக்கு ஒரு டெஃபினிஷன் உனக்கு இருக்குன்னு இருக்கிறச்சு also expect the same thing to happen with the models as you speak. So and like you said நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கூட சம்டைம்ஸ் மாறும். நம்ம வந்து எல்லா கிளாரிட்டி இருக்குன்னு நினைச்சு ஒரு ப்ராம்ப்ட் கொடுப்போம், வர அவுட்புட்க்கு அப்புறம் நம்மளோட கிளாரிட்டியே மாறும். எக்ஸாக்ட்லி ஓகே. ஸோ அதை நம்ம வந்து சிஸ்டமைஸ் பண்ண கற்றுக்கணும். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு சைக்கிள் கற்றுக்கிறச்சேவோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணச்சே how did we do as kids? We never jumped into the end சைக்கிள் ரேஸ் ஓட்றேன் அப்படின்னு போல we systemize. சரி ஓகே இன்னைக்கு நான் இப்படி பண்ணுவேன், அடுத்த ஸ்டெப் இப்படி பண்ணுவேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் இப்படி பண்ணுவேன். It's the same thing with V0 kind of platforms. Beautiful. So we have ஐடியாக்கு ஒரு approach, we have design and UX ஒரு approach. So இங்க இருந்து அடுத்து இந்த டெவலப்மெண்ட் வரப்போ தான் நிறைய பேருக்கு இப்போ எனக்கே வந்து பயம் என்னன்னா ஓகே இது வரைக்கும் நம்மளால் ஒரு பென் பேப்பர்லேயே முடிச்சிட முடியும், இது ஒரு சாஃப்ட்வேர் ஆக்கணும்னா அது டேட்டா பேஸ்ன்றாங்க, பைத்தான்றாங்க, பேக் எண்டு, ஃப்ரண்ட் எண்டு, டெப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ரா, AWS cloud இந்த மாதிரி நிறைய இருக்குது. And specifically as a non-developer who's not had a professional experience as a developer, இதெல்லாம் எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறது? ஏன்னா இப்போ நம்ம கோடிங் இந்த UI வரைக்கும் வந்துடலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து இப்போது even when you're a PM or the product manager, now the phrases I use, you're a product manager or when you're a builder yourself, there is முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நீ கோட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீ கோட் கற்றுக்கணுங்கிற அவசியம் எனக்குமே இருந்திருக்கு. எவ்ரிபடி kept saying that என்னதான் இருந்தாலும் ஒரு புரிஞ்சுக்கணும்ல தெரிஞ்சுக்கணும்ல அப்படிங்கிற ஒரு நம்ம கோட் தெரியாது அப்படின்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படியா சரி தள்ளி நல்ல அப்படின்ற மாதிரி. So I remember that எனக்கு வந்து naturally one thing I was interested was going to the basics of anything. So for example when we were building out a very visual kind of a platform, I had to understand coding அதை தாண்டி what functionality that was kept using. ஒரு WebGL-னா என்ன, ஒரு விஷயம் என்ன. ஸோ நம்ம வந்து ஒரு டொமைனில் இருக்கோம், ஒரு ஸ்பேஸில் இருக்கோம்னா not necessary that you have to, இது வந்து நான் pre-AI சொல்கிறேன், not necessary that you have to code. இன்னைக்கு let's say you want to build as a founder, I'm not saying போய் coding கற்றுண்டா that's a somebody who knows coding plus AI is a definite acceleration. But அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்கிறது கம்மிங் டு த கோர் ஆஃப் சம்திங். ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ப்ராப்ளம் ஸ்பேஸாக இருக்கலாம், அதை பவர் பண்ணுற ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம். இதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிற இடம் தான் ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா அந்த கோர் திங்கிங்க்கு நம்ம போகலை, இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் திங்கிங் நம்ம யோசிக்கலைன்னா இட் இஸ் ஹார்ட் ஈவன் any role that you are in within that space. And that role can be நீ ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டராக இருக்கலாம், ப்ராடக்ட் டிசைனராக இருக்கலாம், ப்ராடக்ட் மேனேஜராக இருக்கலாம், ஆர் நீயே வச்சுட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஃபவுண்டராக இருந்தாலும் அந்த கோர் பார்ட்ஸ் ஆஃப் த டெக். இப்போ நான் ஒரு லெட்ஸ் சே ஒரு விஷுவல் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுறேன், V0க்கு ஒரு காம்படிட்டர் பில்ட் பண்ணுறேன்னா நான் அதுக்கு கோட் அடிக்கணுங்கிறத தாண்டி அதை பவர் பண்ணுற டெக்னாலஜி எனக்கு என்னன்னே புரியலை அப்படின்னா that is going to be problematic because I am not putting in the effort to understand neither the market nor the problem that is actually being there. So that I think இப்போ that part is important. அதுக்கு வந்து கோட் தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த பார்ட் வந்து நான் சொல்கிறது என்னென்னா
இதுக்கு நீ கோட் அடிக்க வேணாம், பட் தென் த ஃபேக்ட் தட் இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ தட் யூ நோ தி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா. இது வந்து ப்ரீ ஏஐ எரால வந்து a lot of times between the PMs and the devs and the design இது வர ஒரு பவுண்டரியான ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னா, நான் என்ன சொன்னாலும் இந்த பிஎம் புரிய மாட்டேங்குது, நான் என்ன சொன்னாலும் டிசைனருக்கு புரிய மாட்டேங்குது. இட் இஸ் பிகாஸ் யூ ஆர் ஒன்லி லுக்கிங் அட் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏன் வேலை இங்கே முடிஞ்சிருச்சு, இது அவங்க வேலை, இது ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் அதை வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்லையோ இல்லை ஒரு டெக் சைடில் யோசிச்சோம்னா, அவங்களோட ட்ரேட் ஆஃப்ஸ் ஏன் இப்படி இருக்கு, ஏன் ட்ரேட் ஆஃப் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இது நான் வந்து ஸ்பைட்டுக்கு பண்றவங்கனே இருக்காங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, ஏல நம்ம வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ண என்ன சொன்னாலும் ஏஐ கேட்கும், என்ன சொன்னாலும் வந்து ஓகே பண்ணிரலாம், நோனே சொல்லாது. கரெக்ட். லஞ்ச் பிரேக் போகாது, டீ பிரேக் போகாது, நோனே சொல்லாது. பட் see it's interesting. ஏன்னா இங்கேயுமே வந்து வாட் ஐ கீப் கமிங் பேக் டு இஸ், இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் அப்படியே பயங்கரமாக எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே முடியுன்றதே கிடையாது. நமக்கு முன்னாடி இருந்த ஸ்கில் தான் இப்பயும் தேவை. எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ எனக்கு அதனால தான் ஐ ரிமெம்பர் தட் ஐ ரிமெம்பர் when AI was getting all this popularized 5-6 months ago, built this in 2 minutes, built this in 2 hours. Amazing. Wow. கரெக்ட் தான். But then what they don't reveal is also what is the capacity and what scope of a thing they built அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு அதை எப்படி பார்க்குறாங்கன்னா பீப்புள், எனக்கு 2 மணி நேரத்தில் பண்ண முடியலன்னா அது தப்பான ஐடியா, 2 மணி நேரத்தில் பண்ண முடியலன்னா அப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் ஏஐ இஸ் பாசிபிள். ஐ டோன்ட் லைக் தட் இஸ் வேர் ஐ திங்க் நீ வந்து இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு நியூ பேரடைம் இருக்குது, ஆனால் அதை ஒரு ஓல்டு அவுட்கமோட நீ கம்பேர் பண்ணிக்கிற. ஓல்டு அவுட்கம் என்ன, சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணணும். ஒரு நியூ பேரடைம்ங்கிற ஒரு ஏஐ பேரடைம் இருக்குன்னா, இதை யூஸ் பண்ணி நான் இதில் என்ன அவுட்கம்ஸ் வருதுங்கிறதான் யோசிக்கணும். விச் இஸ் இட் கேன் சேவ் certain aspects of my thinking. It can help me ship something more quickly, or it can help me do this-ங்கிறது தான் நம்ம அதை பார்க்கணும். தவிர 2 ஹவர்ஸில் பண்ண முடியலன்னா இட் இஸ் ஸ்டில் லைக் இது எனக்கு லான்ச்சே பண்ண முடியல, இதனால பண்ணவே முடியலங்கிறது. நம்ம we are still keeping some of the targets and rewards from the previous. ஏன்னா நமக்கு இங்க ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குல்ல. இப்போ வந்து இப்போ அந்த ட்விட்டருக்கு டெமோக்கு பண்றதுக்கும் ஒரு சீரியஸா பண்றதுக்கும், இப்போ வந்து one of the reason I want to have you on the podcast is you are not doing it for hobby, you are doing it as a full time job. இப்போ வந்து நம்ம ஒரு VC back company அது வந்து பண்றப்போ there is some seriousness responsibility to it. So ஆஸ் அ நான் டெக் பர்சன் அதை வந்து லைக் செக்யூரிட்டி ஆங்கிள் இருக்கும், நிறைய டிப்ளாய்மெண்ட் ஆங்கிள் இருக்கும், நிறைய சின்ன சின்ன விஷயம் நமக்கு வந்து ஒரு டெவலப்பராக எல்லாம் தெரியாது. அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறது? இஸ் இட் a learning? Is it something that AI will do itself? Like how do you think about that? It's a co-partnering with AI. Okay. So I would also try to start with this overarching angle that see சின்ன ஐடியா பெரிய ஐடியா இதெல்லாம் தாண்டி you're doing it for yourself. இன்னைக்கு நான் இதை ஏன் மைண்ட் செட்னு திருப்பி சொல்லனா, இதே ஒர்க் ஃப்ளோ இதே அப்ரோச் தான் நான் என்ன ஐடியாவில் ஒர்க் பண்ணாலும் எனக்கு வரும். ஓகே. சேயிங் இது பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. பெருசா டிஃபரன்ஸ். ஐ அம் நாட் சேயிங் இது நான் வந்து இந்த ஹாபில பண்ணா இத வேற மாதிரி பண்ணுவேன், இது இன்னொருத்தருக்கு பண்ணா வேற மாதிரி பண்ணுவேங்கிறது. பிகாஸ் தென் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் யூ ஆர் ஜஸ்ட் பிளேயிங் அரவுண்ட் வித் டூல்ஸ். இட்ஸ் லைக் சேயிங் இப்போ நான் வந்து எனக்கு ஸ்கெட்சிங் நிஜமா வந்தாதான் நான் என்ன கொடுத்தாலும் என்னால் ஸ்கெட்ச் பண்ண முடியும். நான் வந்து இதை கொடுத்தா மட்டும்தான் ஸ்கெட்ச் பண்ணுவேன், இது இல்லைனா என்னால் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ப்ரெஃபரபிலிட்டி இருக்கலாம். லைக் ஐ வுட் டூ திஸ் இன் வாட்டர் கலர், ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் இன் அக்ரிலிக் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ். I cannot doங்கிற ஒரு இடம் கிடையாது. Because if your core thing is sketching this thing, you can say my preferential style is not this and so on. But let's say if someone is giving you let's commissioned work na avanga vandu oru but you can still do that, but the core skill doesn't change. Correct. Okay, that is what I meant to say with this also, where it's like இது நம்ம வந்து இந்த ஐடியானா இப்படி பண்ணுவேன், இந்த ஐடியானா இப்படி பண்ணுவேங்கிற ஒரு நிறைய அவ்வளோ ஒரு சேஞ்ச். அதாவது the loadedness or layerness of something will be just. இல்ல maybe I'll also clarify slightly. ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு பண்றப்போ there are, for example, இப்போ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எனக்குன்னு ஒரு ஆப் பில்ட் பண்றப்போ நான் வந்து லாகின் எல்லாம் பண்ணிருக்கேன், பிரைசிங் எல்லாம் பண்ணிருக்கேன். which is where it depends on நம்ம என்ன அந்த என்ன அவுட்கம். இப்போ நம்மளே நம்ம பேசிருக்கோம், இதெல்லாம் இவ்ளோ யோசிக்க வேணாம். ஏன்னா இப்போ வந்து அதோட கான்சிக்வென்ஸ் வந்து நான் மட்டும் தான் பேர் பண்ண போறேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ நிறைய ஏஐ மேலே இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, அது வந்து டெவலப்பர்ஸ் நான் கேட்டிருக்கு சொல்கிறது, அது ஒரு லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போகும், அதுக்கு மேலே வந்து யூ ஸ்டில் நீட். இப்போ அதுதான் உண்மையா, இல்லைனா யூ ஃபீல் லைக் இல்லை அந்த கேப்புமே ஒரு ரைட் டெக்னிக்ஸோட நம்மளால் ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? ஆக்சுவலி இது ஒரு ரெண்டுத்துக்கும் பார்டர் லைனில் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் நீதர் எக்ஸ்ட்ரீம்ஸ், இட்ஸ் இன் த பிட்வீன் மிடில் கிரவுண்டு நான் சொல்லுவேன். ஏன்னா லாட் ஆஃப் திங்ஸ் let's put it this way, டைம் படியும் யோசிக்கலாம், எஃபர்ட் படியும் யோசிக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு the last complete product that we built had a lot of APIs, lot of dependencies on other third party platforms, and we had to bring all of that together.
ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷனுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் what is the easiest way I can understand, easiest way I can break it down into core problems. So எனக்குன்னு ஆல்ரெடி ஒரு core problems இடத்துக்கு நான் break பண்ணிட்டேன். There's also a lot of interoperability with வெளியில் இருக்கிற ஒரு set of things. இப்போ நான் அது ரெண்டுத்துக்கும் ஒரு bridge ஒரு மீனிங் எடுத்துன்னு வரணும்னா, I was trying to build a context system with AI models where என்னோட அவுட்கம் இதுதான். பட் நான் இந்த மாதிரி ஒரு சில வெளி விஷயங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துல வாட் ஆம் ஐ மிஸ்ஸிங், வாட் இஸ் கமிங் த்ரூங்கிற நிறைய கேப்ஸ் டெவலப்மெண்ட் வைஸ்லையுமே AI was able to close. And it was able to say, இந்த பாசிபிலிட்டி இல்லைனா there is a few things you can work this way. இந்த டைரக்ஷன் இல்லைனா இந்த டைரக்ஷனில் யோசிப்பாரு. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா கோடுங்கிறது அது ஒரு லாங்குவேஜில் அடித்தா தான் கோடுன்னு நினைக்கிறோம். பட் அது போய் ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைலாவோ மாற்றுறதுக்கோ ஒரு ஜேசனோ ஏதோ ஒன்று ஒரு ஃபார்மேட்டில் அதை போய் கோட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டம் திங்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ இட் இஸ் பாசிபிள். அதனால நான் சொன்னேன் டிசைனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இட்ஸ் வெரி பிளரி ஸ்டேஜ். ஏன்னா நான் ஒரு ஒர்க்கபிள் வெர்ஷன் வந்துருச்சுன்னா ஐ கேன் ஸ்டில் டேக் தட் டு ஒரு ஐடி ஆர் நிறைய விஷயங்கள் அது அடுத்து வர நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு போல்ட்லயே இல்ல லவபிள்லயே பண்ணிட முடியும். Those are all slide sidebar. ஏனா இப்போ இது இதுக்கு நிறைய பேர் கிளாரிட்டி இல்ல. So you have a set of tools like Bolt, Lovable. Actually அதான் கிளாரிஃபை பண்ணுவாங்க. So Bolt, Lovable இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் web based browser based applications where இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போல்ட்ல நான் இன்னைக்கு ஒரு ஆப் பண்றேன். அந்த ஆப் நல்லா இருக்கு, ஓகே, எனக்கு ப்ரிவ்யூலாம் காமிச்சிடுது. இப்போ நான் அதை போய் ஒரு ஷேரபிள் லிங்காக மாற்றணும் அப்படின்னா we have to host it somewhere, we have to deployன்னு சொல்லுவாங்க, you have to deploy that code somewhere. So Bolt என்ன பண்ணியிருக்குன்னா நெட்லிஃபைன்னு ஒரு பிளாட்ஃபார்மோட they have combined where deploy this to live அப்படின்னா they'll go deploy this code, entire code snippet into a Netlify's platform and give you a netlify.app URL. So இப்போ Bolt, Lovable, Replit இந்த மாதிரி ஆப்ஸ்ல ஒரு ஐடியாவை என்னால கிரியேட் பண்ண முடியும், build பண்ண முடியும். சேஞ்ச் இருக்கு. Replit மாதிரி பிளாட்ஃபார்ம் full stack end to end in the sense that they also have their own hosting providers, they also have their back end, they also have their front end. Okay, but functionality wise என்னால இதெல்லாம் end to end எல்லாமே browserலயே பண்ண முடியும். So இப்போ ஒரு சின்ன ஒரு டீப்பர் nuance சொல்லணும் அப்படினா front end இப்போ நம்ம client back end சொல்றோம்ல, what you see in front end, what your users use is the client side of it. அதுக்கு டேட்டா பவர் ஆகுது, பேக் எண்ட்லேருந்து பவர் ஆகுது. இப்போது லவபிள், போல்ட் மாதிரி டூல்ஸ்லாம் they don't host the back end themselves. சூப்பர்பேஸ் ஒரு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பேக் எண்ட் டூலோட they provide a very end to end integration மாதிரி. ஏன்னா அதுவுமே ஆரம்பத்தில் பிரச்சனையாக இருந்தது. சூப்பர்பேஸில் எனக்கு நான் இதெல்லாம் கரெக்டு, நான் எங்கே போய் சேவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு போய் SQL query ரன் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு ஒரு 10 ஸ்டெப்பு கொடுக்கும். ஸோ அந்த ஸ்டெப் எல்லாமுமே it was very hard initially. நான் சொல்கிறது ஒரு 7-8 months before lot of people used to say only if you built integration, இதெல்லாம் நாங்க ஏன் பண்ணனும், நீங்களே எங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்தது ட்விட்டர்ல. lot of these builders கொடுத்த கமெண்ட்ஸ் தான். now Lovable and Bolt have done that end to end back end system ஓட ஒரு integration. இது ஒரு கேட்டகரி. Replit மாதிரி ஆப்ஸ் Bolt மாதிரியே தான், Lovable மாதிரியே தான், just that அவங்களே அதை end to end own பண்ணிக்கிறாங்க. they don't depend on a third party service to come and host something for you back end, front end அவங்க தான் உள்ள. they are also able to power the code, host everything, do end to end both on their web application and also they have mobile app and desktop app and whatever to power it. So Replit பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தனி கேட்டகரி, நாங்களே எல்லாம் end to end பண்ணிப்போம். so somebody who has a Replit account can use Replit. so இதுக்கு நான் actually வரேன், இது எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டு I'll also want to tell how டூல்ஸ் அப்ரோச் பண்ணுறதுன்னு. ஸோ இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி லெட்ஸே என்னோட கோட் பேஸ் எல்லாமே கிட்டப்பில் நான் ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ப்ராப்பர் என்னோட டீம் ஐடி, அதாவது யூ யூஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், யூ யூஸ் தட் ஃபார் VS கோட் மாதிரி ஒரு லோக்கல் செட்டப்பில் எனக்கு பண்ணணும் அப்படின்னா தென் இன் தட் கேஸ் லோக்கல் செட்டப்புக்கு ஆல்ரெடி VS கோட் எடிட்டர் யூஸ் பண்ணால் VS கோட் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். VS கோடோட ஒரு ரேப்பர் வெர்ஷன் தான் இன்றைக்கி கர்சரோ இல்லை ஒரு வின்சர்ஃபோ ஏன் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நான் டெவலப்பருக்கு கூட இட் இஸ் பிகம் a little easier to use கர்சருங்கிறது. ஏன்னா நிறைய விஷயம் அதுக்குள்ளே AI ஏஜென்ட்டாலே பவர் பண்ண முடியுது. there's something called augment which I also see a lot of other developers using. ஆனால் அது VS கோட் டெவலப்பர் மேலே, VS கோட் எடிட்டர் மேலே அது ரன் ஆகும். ஸோ உனக்கு என்ன என்வாயர்மெண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி your tools also change, tools also package together. so with cursor I would rather say cursor-ஓ இல்லை ஒரு windsurf-ஓ ஒரு எனக்கு கோடிங் எனக்கு பெருசாக தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் ஐ கேன் ஸ்டில் கெட் ஸ்டார்டட் பிகாஸ் த ஏஜென்டிக் லேயர் ஆன் டாப் ஆஃப் தட் ஐடி என்வாயர்மெண்ட் இஸ் மேட் இட் வெரி ஈஸி ஃபார் மீ டு சும்மா சாட் பண்ணியே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ இது என்ன அளவுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா நான் வேறு ஒரு இடத்துலேருந்து வர கோடை எக்ஸ்போர்ட் பண்ணி கர்சருக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்க முடியும் என்னால். ஸோ எப்பயுமே கர்சரில் நான் ஸ்க்ராட்சில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபார் என்வாயர்மெண்ட்ஸ் லைக் பெரிய டீம்ஸ் வேர் தேர் கோட் இஸ் ஆல்ரெடி ஹோஸ்டட் இன் அ GitHub ஆர் ஆல்ரெடி ஒரு செட்டப்பில் ஹோஸ்ட் ஆயிருக்குன்னா அங்கேருந்து ஒரு
ஒரு கோட் எடுத்துகிட்டு வந்து ஐடியில் ஒர்க் பண்ண முடியும் which is on a cursor. ஆர் நான் இன்னைக்கு ஒரு போல்ட் லவபிளாம் பண்ணுறச்சு there is one problem that most people will strikingly say. என்னன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் வருது, அதுக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, அதுக்கு மேலே என்ன சொன்னாலும் அது புரிஞ்சுக்க மாட்டேங்க. It's also because web-based packaging, there are certain aspects of certain ideas that will be able to cover fulla, that will not be able to cover full. ரொம்ப பேசிக்காக நான் ஒன்று பண்ணுறேன்னா end to end நான் பண்ணி ஹோஸ்டே பண்ணிடலாம். பட் நான் ரொம்ப நுவான்ஸாக போகிறேன், எனக்கு டேபிள் மேட்ச் ஆக மாட்டேங்குது, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, இது பண்ண மாட்டேங்குதுன்னா some level of control that you need to. அந்த controllable environmentக்கு தான் what I do is I always have ஒரு 30-40% stage that I do versus V0லையாக இருக்கட்டும். முன்னாடி நான் போல்ட்டில் பண்ணாலுமே I always end up exporting the code because எனக்கு ஒரு basic boilerplate மாதிரி கிடைச்சிச்சு இப்போ. அதை I try to bring it into cursor and then with all the specifics I want, such as the button color has to be exactly this, my interaction has to be this, the data table should look like this, அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு I found cursor or an IDE to be more controllability. ஸோ இப்போ நான் ஒரு லிட்டில் ட்ரான்ஸ்மிஷன் எனக்கு கோடெல்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு நான் போட்டால் வரணும் அப்படின்னா லவபிள் போல்ட் இஸ் அமேசிங். இப்போ ஓரளவுக்கு கோட் கண்ட்ரோல் அவங்களும் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன ஃபைலை டார்கெட் பண்ணணும், என்ன இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணுங்கிற ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் கோட் ரெகக்னிஷன் பண்ண முடியும். யுவர் earlier question, how did I become comfortable with code, was also because I started wanting that controllability as a PM. So எனக்கு I couldn't let go of no நீ ஏதோ ஒரு அவுட்புட் கொடுக்குறேன்னா நான் எடுத்துக்க முடியாது, சாரி ஐ வாண்ட் யூ டு கிவ் வாட் ஐ வாண்ட்டுங்கிற அந்த ஒரு டயலாக் இருக்குல்ல, that is what made me start. So earlier to that also நான் டெக்னாலஜி சொன்ன காரணம் I always was comfortable with talking code, like saying ஏன் பண்ண முடியாதுன்னா tell me as a traditional PM as well. So developers language is something that you need to understand as well. So it doesn't have to be I am coding, but I know if there is an error, I know why it's an error, I know how a webhook works, I know what to do with APIs. So that knowledge only powers what you bring here as well. So binary coding தெரியும் தெரியாதுன்னு ரெண்டு ஸ்டேட் மட்டும் கிடையாது. Like there is a level where I don't need to code, but I understand the things around it. Correct. I understand what implications that come around it. And inike you automatically also start recognizing code because the more you play around with these environments, you start seeing the kind of patterns of errors or என்னென்ன வருதுங்க. ஸோ இப்போ நீ உனக்கு கண்ட்ரோலபிலிட்டிங்கிறத என்ன டார்கெட் ஃபைல் வேணுங்கிற வரைக்கும் கூட உன்னால கண்ட்ரோலபிலிட்டி கொடுக்க முடியும். ஒரு விஷயம் ஃபெயில் ஆகுதுன்னா தென் யூ ஸ்டார்ட் கோயிங் பேக் டு பேசிக்ஸ் ஆஃப் ஏன் இந்த ஆத் ஒர்க் ஆகலை, அப்போ இது இப்படி ஒர்க் ஆயிருக்கணும்ல, ஒய் இட்ஸ் எந்த இடத்துல பிரேக் டு அ சர்டன் பிளேஸ் வேர் யூ கேன் கோ சே இங்கே தான் நீ பிரச்சனைன்னு சொல்கிற, எக்ஸ்பிளைன் திஸ் டு மீ பிகாஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொன்னால் AI can still tell you, hey, looks like இந்த செக் இந்த FL செக் ஃபெயில் ஆகுது. So you can, so in a way you can learn from AI. Exactly. So how I started coding or I started playing around or understanding code better is also with AI, where எனக்கு இனிஷியலா அந்த டிசிஷன் மேக்கிங்கான அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் டெக். Also using that as a way to play around and use AI itself to learn. Okay, so இதோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் அ நான்-டெக் பர்சன், இப்போ வந்து நான் இந்த மாதிரி AI டூல்ஸ் கூட ஒர்க் பண்ணி கோடிங் கற்றுட்டு தனியாக பில்ட் பண்ணுறது பெட்டரா, ஆர் டு யூ சே தட் ஓகே ஒரு லெவல் வரைக்கும் AI ஹெல்ப் பண்ணும், பட் இட்ஸ் ஆல்சோ வேல்யூபிள் டு ஹாவ் அ பர்சன் வித் டீப் டெக்னிக்கல் நாலேஜ், அது பெட்டரா? So ஆர் பெட்டர்ன்றதை விட who should choose what? Okay. So I think it's like to your latter point, I think it's rightly the two or I wouldn't even say it's a binary. Idhil nariya sub branches irukku. So sub branches ஏன் இருக்குன்னு சொல்றேன்னா எல்லா ஸ்ட்ரீமுக்கும் ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு வைக்கிற காலம் இப்போ போயிடுது. எல்லாராலையும் எல்லாமே they are able to like front end back end அந்த மாதிரி எனக்கு தேவையில்லை. Like somebody who and also தனியா கான்டென்ட்க்கு ஒரு பர்சன். You do it for efficiency, you do it for outcomeங்கிற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்கு. Efficiency because you run a company, எல்லாராலையும் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது. So you have tight boundaries. Boundaries சொல்றதை விட you have fluid boundaries but specific outcomes. Tight boundaries வந்து larger companies இருந்து, அதுவுமே இப்போ நம்ம பார்த்தோம்னா ஏன் வந்ததுக்கு அப்புறம் every company's team is trying to operate like a startup, where they saying இல்ல எல்லாரும் வந்து தொடச்சிட்டு முதல்ல போவோம் அப்படிங்கதான் போறாங்க. So it's come to that part now. So அதனால what is your outcome? Is your outcome to actually operate at a certain scale and a certain velocity அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு சில ட்ரேட் ஆஃப்ஸ் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். ஸோ இந்த interoperability of skills வந்ததுனால you can still have 3 to 5 people but do certain jobs. இப்போ நம்மளே எடுத்துக்கலாமே, when we work in an early stage startup, you and I don't think only நீ மார்க்கெட்டிங் யோசி நான் ப்ராடக்ட் யோசி நான் பண்ண மாட்டோம்.
and you think beyond, we think like the founders, right? We think like இது ஏன் இப்படி பண்ணணும், and that's not because of the just the place or the company we work with. நம்ம அது என்ன ப்ராடக்ட்ல யோசிச்சாலும் we always look at a 50,000 level, then like a 10,000 level, then at a 5,000 level, 3,000 level. AI has only accelerated that more. Like trying to say உனக்கு interoperable ஒரு விஷயம் யோசிக்க முடியுதுன்னா, I'm going to help you couple that work and get it much more better. இப்போ முன்னாடி வந்து எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஐடியா இருக்கு, அதை வந்து என்னால் டிசைன் பண்ண முடியல, பில்ட் பண்ண முடியலன்னா நான் ஸ்டக்காகி நிற்பேன். இப்போ வந்து அதை டக்குன்னு நான் மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு டக்குன்னு ஏஐ வச்சு அதை பண்ணிட்டு காட்ட முடியும். மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி எனக்கே ஒரு கிளாரிட்டி வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட், பிகாஸ் a lot of this thing it starts with wanting to show to others. It's like, hey, no, look, I can do. But beyond that, it's almost bringing clarity to yourself. முன்னாடி that itself is so difficult because I was talking to a friend and he was also trying to say how ஒரு analytics data dashboard பார்க்கறது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது முன்னாடி. Now I can just take Google Analytics, ஒரு ஸ்ட்ரீம்லெட் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு வேர் டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி I'm just able to take the data, put it there, just do a little bit of vibe coding to say bring the dashboard like this for me அப்படின்னு சொன்னா எனக்கு ஏற்ற மாதிரி என்னால் பார்த்துக்க முடியுது. It even, the problem even starts with you. If it doesn't have to be I have to go do this to show someone, that's a secondary level. First level is எனக்கே இது எங்கே இருந்ததுன்னு தெரியல. Now I'm at least able to see this complete clarity. So இப்போ a lot of times அதனால நான் திங்கிங் பார்ட்னர் சொல்கிற காரணம் நம்மளை கொஞ்சம் அவேராக பண்ணிக்கிறதுக்கு. I was recently doing this experiment and I know you wanted to know the prompt that I used. நம்ம இது பேசிட்டு இருந்தோம். So I was listening to this podcast called How AI ன்னு சொல்லி I was telling, it's like run by Claire Vo. I've always been interested in personalities and how our psyche and our mindset can drive LLMs. So there was a very interesting example that Heathen Shan solid. He's a founder of a couple of companies. So he was showing this example where putting a lot more information about who you are and how you're wired can make LLMs super specific for you. He was showing me an example where he said, என்னோட பாஸ் இப்படி தான், he has a working style. அந்த ஒர்க்கிங் ஸ்டைலை நான் வந்து போட்டு ஒரு ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணி அதை கூட சேட் பண்ணால் என் பாஸோட சேட் பண்ணுற மாதிரியே ஐ நோ. என்ன ஐடியா கொடுத்தா வாட் இஸ் த இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் ஐ மைட் கெட். இது நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரெப்ளிகேட் பண்ணலாம். ஐடி பீப்புள் இப்படி தான் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆர் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியும். இன்னைக்கு நான் ஒரு ப்ராடக்ட் பிஎம்ஸ்க்கு பில்ட் பண்ணுறேன்னா அவங்களோட பெட் பீவ்ஸ், அவங்களோட ரேஷனல்ஸ், அவங்க யாரு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் டம்பாக ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு நான் சிந்தட்டிக்காக டேட்டா ஜென்ரேட் பண்ணலாம். சிந்தட்டிக்காக ஒரு யூசர், அவங்க தான் யூசர் நான் நினைச்சிட்டு ஒரு மார்க்கெட்டிங் காப்பி எழுதினா அது கரெக்டாக ஃபிட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் ஐடியா இருந்தா ப்ராஜெக்ட்னு சொல்றது ChatGPT ப்ராஜெக்ட். ChatGPT குள்ளயோ Claude குள்ளயோ ChatGPTல இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நார்மல் சாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ப்ராஜெக்ட்டுக்கும் நார்மல் சாட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ வந்து நார்மல் சாட்டில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் டம்ப் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ ஒரு சாட்டுங்கிறது அந்த கான்டெக்ஸ்ட் வந்து அந்த சாட்டோட கான்டெக்ஸ்டோட எண்ட் ஆயிடுது. பட் தட்ஸ் இட், மெமரிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. வேர் மெமரி இஸ் நத்திங் பட் அக்ராஸ் சாட்ஸ் குட்டியாக அதால கான்டெக்ஸ்டாக எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட்ஸுங்கிறது என்னன்னா யூ ஸ்கோப் சர்டன் திங் டு ரிவால்வ் அரவுண்ட் சர்டன் தீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு ஐ வாண்ட் டு பில்ட் அ ஷாப் அண்ட் தட் ஷாப் ஹேஸ் மல்டிபிள் ரேக்ஸ். ஐ ஹாவ் ஒவ்வொரு ரேக்கில் ஐ ஹாவ் கிளியர் டெஃபினிஷன் ஆஃப் வாட் டு கோ பிக். அந்த மாதிரி ஒரு ஷாப்குள்ளே நான் இன்றைக்கி போனால் ஐ கேன் சே இஃப் ஐ வாண்ட் பிக் மேகி ஐ கேன் டூ தட் இன் லெஸ் தென் அ மினிட் பிகாஸ் ஐ ஹாவ் எவ்ரி திங் ஆர்கனைஸ்ட். இட் ஹாஸ் த ரைட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் எந்த ஷெல்ஃபில் போய் எது எடுக்கணும்னு. அண்ட் I'm going to pay only for Maggie. I'm not going to get 10 other items when I just ask for Maggie. That's the way projects is built. Enna you feed your instruct. I mean you feed all the files. அது ஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபைல்ஸ்ல இருந்து டோக்கன்ஸாக எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கும் கான்டெக்ஸ்ட்டில். ஸோ நான் ஒரு 500 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் நான் 50 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் கொடுக்குறேன். அந்த மாதிரி 4 ஃபைல் கொடுக்குறேன்னா அது எல்லாத்துலேயும் காமன் கான்டெக்ஸ்ட் எடுத்து வச்சு இட் கிரியேட் சம்திங் கால் எம்பெடிங்ஸ். எம்பெடிங்ஸ்னால் என்னென்னா டேக்ஸ் கான்டெக்ஸ்ட், ஸ்டோர்ஸ் ஆல் த கான்டெக்ஸ்ட் லைக் ஒன் கான்டெக்ஸ்ட் ஸ்டோர். அந்த ஸ்டோரில் போய் நாளைக்கு நான் வந்து இதை நான் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு சோஷியல் போஸ்ட் வேணும், உன்கிட்ட கான்டெக்ஸ்ட் இருக்குது, யூ நோ த டோன் ஆர் யூ நோ ஹவ் யூ ஹவ் டு கிவ் இட் டு மீ அப்படின்னா இட் நோஸ் வேர் டு பிக் த கான்டெக்ஸ்ட் ஃப்ரம் அண்ட் வாட் டு கிவ் யூ பேஸ்ட் ஆன் your ask. Okay, so it will not search 10 other things to get it. So இப்போ வந்து நான் MicroSaaS பில்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு ChatGPT போயிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக மேபி என்னோட ஐடியாவுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன், என்னோட கஸ்டமர் கால்ஸ் இல்லைனா கஸ்டமர் நான் பேசுகிறேன்னா அதோட ஒரு டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், என்னோட லைக் மை ஓன் ஒப்பீனியன்ஸ், மை ஓன் லைக் மேபி ஐ ஹவ் ரிட்டன் சம்திங் அபவுட், இது எல்லாமே நான் ப்ராஜெக்டாக கொடுத்துட்டா நான் எவ்ரி டைம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபீச்சர் ஐடியா வேணும் இல்லை மார்க்கெட்டிங் பிளாக் வேணும்னா நான் அந்த ப்ராஜெக்ட்டில் போய் கேட்டால் அது கான்டெக்ட் இருக்கிறதுனால எனக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்.
correct. Okay, So it's okay. like you're building your own context store மாதிரி வச்சுக்கலாமே. Super. So Okay, அந்த okay. context store வேற விஷயத்துக்கு வேற மாதிரி இருக்கலாம். Okay. ஐடியேஷனுக்குன்னு சொல்லி தனியா ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா போஸ்ட்னு தனியாக வச்சுக்கலாம். மேபி நான் வந்து ஒரு பிஆர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம், ஏதோ ஒரு இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ். ஒன்லி திங் சார் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இப்போ இருக்கிற இந்த ஏஐ வேர்ல்டில் எல்லாமே டேட்டா தான். எவ்ரி திங் இஸ் பவர்ட் பை டேட்டா. எனி ரா திங்கிங் யூ ஹேவ் இஸ் ஆக்சுவலி சூப்பர் கான்டெக்சுவல் ஃபார் அ ஏஐ மாடல். Which is why don't discount any of your thoughts is my actual like the premise of all of that is that. ஏன்னா இப்போ முன்னாடி வந்து நம்ம அந்த ஒரு தாட் இருந்தால் அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுற ஒரு நீட் இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரக்சரே பண்ண வேணாம், அதை வந்து raw அப்படியே நம்ம பண்ணலாம். The rawness is adding more flavor to what can decipher. So அந்த ஐடியா சொன்னல, அந்த personality இது நமக்கு எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். நான் தான் இன்செப்ஷன் மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ்ல போய் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் எந்த லேயர்ல இருக்கோ எவ்வளவு மேல போனோ தெரியும். But this is amazing. For people who are listening, this is how Sanjeev and I talk normally only. So அதனால இது வந்து இல்ல அதான் நீ இப்போ சொன்னதெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் எல்லாமே. இதெல்லாம் லிங்க் போடணும். அவ்வளோ ரிசோர்ஸ் அவ்வளோ இது இருக்கு. பட் யா நோ கீப் கோயிங். லைக் கமிங் பேக் ஒன் லேயர் பேக் அந்த ஒன் லேயர் above gaming மாதிரி சொல்லலாம். ப்ரீவியஸ் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அந்த வேர்ல்டில் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பர்சனாலிட்டி இந்த பாரு இது வந்து ஐ வாஸ் பிளேயிங் அரவுண்ட் வச்சு இது நல்லா இருக்கே, நம்ம வந்து நமக்கு நம்மளோட ஒர்க் பர்சனாலிட்டி என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கோயிங் அண்ட் சாட்டிங் வித் O3 ChatGPT saying டிஸ்க் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. டிபெண்ட், அதாவது ஐ திங்க் டாமினன்ஸ், இன்டர்டிபெண்டபிலிட்டி, அந்த மாதிரி forgot the what is the actual full form of it. எனக்கு டீன்னு தெரியும், ஏன்னா நான் டி, அதனால எனக்கு தெரியும் அந்த டி என்னன்னு. So I was trying to ask it, hey, என்னோட I want to understand what's my work personality. Help me figure out my disk thing அப்படின்னு சொன்னேன். It was then trying to give me a set of questions. It said நான் காமிக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் 1 2 3 மாதிரி போட்டுட்டு what is your most likely least likely அப்படின்னு எனக்கு ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லி. I answered, then it gave me, so from all of this your score of this thing, your actual personality is dominance. You like being at a dominant thing. Actually ஆமா எனக்கு அப்படிதான் அப்படின்னு சொல்லி யோசி. Then I said okay, don't stop at this. If you have to create a work with me document where you have to define working with Aishwarya means these things அப்படினா what would you do with this personality, because that is a specific personality for work. அது சும்மா வந்து டிஸ்கிரைப் பண்ணி கேக்குறத விட இந்த மாதிரி ஒரு டிஸ்க் அசஸ்மென்ட் எடுத்துட்டு அத டேட்டாவா கொடுக்கறப்போ okay. So then it gave me like a literal system. இத நான் இன்னுமே பெட்டர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அடுத்த வாட்டி என்ன கொடுக்கணும்னு தெரியும். Give me a list of where I would feel very weak, where I would feel my dominance, what other people should know when they work with me, what should I be careful of when I work with other people, what frustrates me at work, what makes me happy at work. இந்த மாதிரி நான் definitions கொடுத்துட்டே போலாம். But first I wanted to see what it is giving. It gave me some construct. It said working with Aishwarya, strengths where she might have a little bit of pitfalls. What if you're coming to her, these are the things you should have. She gets frustrated by these. Like, yeah, literally that's my personality. And I wouldn't say it's like 100% accurate. Obviously, there's a 95% that which it is can still get good to. enough. Still good enough. Then I went one layer above and I said, you know what, I'm actually an Aries, so does that even make some difference? It did. Said, like, it's a fire sign and you're actually like pretty dominant, which is why this. It made some more edits. And I said, there is இந்த மாதிரி என்னென்ன personality இதெல்லாம் இருக்கு for me to understand and make this more nuanced. So this train can keep continuing. நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு ப்ராஜெக்டா போட்டுட்டு if I'm feeling frustrated or something, or if I feel like I'm like ஒரு certain loggerheads at work, or if I want to work with some person which could be external, internal, I can go chat with it saying, hey, எனக்கு இந்த scenario-ல I think I'm overthinking நினைக்கிறேன். Is this my style, or like how do I, if this is a pitfall, how do I tackle it, or I feel super happy at this thing, இதனாலயா அப்படின்னு என்னால் அதோட போய் I can converse because it has a complete context of who I am. And thanks to Hiten who showed me that something like this is possible in a certain way, I took it to what can work for me, obviously. which is ஏன்னா இப்போ நம்ம வந்து லைக் வி கீப் கோயிங் பேக் டு திஸ் ஆர் ஆல் டூல்ஸ் அண்ட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அதாவது இப்போ ChatGPT, ஈவன் கூகுள் ஷீட் ஃபார் தட் மேட்டரில் நான் ஒர்க் டூல் அப்படின்னு யோசிச்சு அதை லிமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒர்க் டூலில் தான் இருக்கும். ஸோ ChatGPT அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து ஐ கேன் யூஸ் இட் ஃபார் எனி திங் தட் ஐ வாண்ட் ஹெல்ப். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஐடியா டிசைன் டெவலப் பண்ணுறது இந்த லேயர், இந்த ட்ராக்குக்கு அந்த இன்னொரு ஒன் வேர்ல்ட் மேலே போனால் இதுலயும் சரி டெவலப்மெண்ட்லயும் சரி நிறைய பேர் இன்னொரு விஷயம் என்ன பிட்ஃபாலா நினைக்கிறாங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயம் வந்து they think if I don't know how to structure the prompt then no. And there are people who say prompt templates விக்கறாங்க. So my நான் கூட வாங்கி இருக்கேன் template. Okay, நான் கால்ல வேலை. It's not wrong. See, obviously any prompt is just a construct. It's a promise. Actually it's good that you brought it up because
இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இப்போ வந்து இது ஒரு ஃபோமோ கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு பிசினஸ் கிரியேட் பண்றது தான் கரெக்ட். See, I would say wrong right எல்லாம் தாண்டி அப்படி பார்த்தா அது yesterday ஒரு கான்செப்ட் நோஷன் டெம்ப்ளேட்ஸ் வாங்கிடும், நோஷன் டெம்ப்ளேட்ஸ் போட்டோம், நம்ம டெம்ப்ளேட்டட் பிளானர்ஸ் வாங்குறோம், நம்மளால கோட் போட்டு பண்ண முடியாது, பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரக்சர்ன்றப்போ சரி ஓகே நமக்கு ஈஸியா இருக்கு, நமக்கு ஈஸியா அது ஒரு ஃபால் ஆகுற. பட் மை திங் இஸ் இட்ஸ் ஆல்சோ நாட் எப்படி சொல்றது, don't make AI sound complicated is my thing. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஓ இப்படி நான் அதை பண்ணேன், நான் இப்படி பண்ணேன், நான் இதை வந்து இப்படி ஃபைன் டியூன் பண்றது வேற. நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ்ல நிறைய பேர் வந்து ப்ராம்ப்ட்ட வந்து திருப்பி பேசுறதே ஃபைன் டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலி இட்ஸ் நாட் ஃபைன் டியூனிங். கரெக்ட். So my thing is yes, you can use. I would take that as a framing. The reason I would not call it a template but a framing is because மணிரத்னம் ஓட ஒரு சீன் நல்லா இருக்கு, நான் அதை ஃப்ரேமிங்காக எடுத்து நான் எனக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி நான் யோசிக்கலாம். அதை டெம்ப்ளேட்டாக எடுத்து நான் வந்து நானும் அப்படியே படம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம்ல. தட்ஸ் நாட். ஸோ எவ்ரி டைரக்டர், எவ்ரி சிக்னேச்சர் ஆர்டிஸ்ட், எவ்ரி ஐ டோன்ட் நோ barista, everybody has a framing, a certain style. So your own signature that okay. So I would say use that as a framing where you're like, oh GTM analysis பண்ணனும்னா this is a framing of a prompt. இங்க நான் போய் எனக்கு என்ன கான்டெக்ஸ்ட் வேணுமோ நான் ப்ளக் பண்ணிப்பேன், நான் அதை என்னோட ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். Which is why I would rather prefer. So prompt engineering is nothing but at the end of the day it is you're structuring your system message in a way that this LLM understands. இதுக்கு நம்ம ஸ்டார்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன் நம்ம பேசணும்ல, நீ என்ன திங்க் பண்ற, LLM என்ன திங்க் பண்றன்னு புரிஞ்சிச்சுனா நீ அதுக்கிட்டயே நான் உன்கிட்ட என்ன கேட்கணும் கேட்கலாம், ஆனா சமத்தா உனக்கு கொடுத்துரும். It's just that I love the way you talk about AI. எனக்கு தெரிஞ்சு நான் தான் நிக்நேம் ஒன்று எழுதி வச்சிருக்கேன், you should be called as an AI empathizer. I think you empathize with AI. No, it's important because அந்த ஒரு appreciation and அந்த ஒரு humanness அதுக்கு கொடுத்தாதான் நம்மளால வந்து you should almost think about collaborating with AI over it's co-creationல and I think we should appreciate it. வந்து நான் நடுவுல ஒரு ப்ராடக்ட் பண்றப்போ about பேஜ்ல வந்து co-founder அப்படின்னு போட்டு என் போட்டோவும் கர்சர் போட்டோவும் போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை கூட ஒர்க் பண்றப்போ அப்படிதான் இருந்துச்சு. யூ ஆர் ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் வித் மீ லைக் a teammate. ஆனா அந்த மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். வெரி ட்ரூ. அதனால தான் நான் ரீசன் ஐ brought up all this like நம்ம அந்த ஒன் லேயர் மேல போறச்சே we wouldn't treat it like நான் ஏஐயோட பண்ணா அது ஏதோ நத்திங் மாதிரியும், நான் ஒரு பர்சனோட பண்ணாதான் அது அமேசிங் மாதிரியும்ங்கிறது கிடையாது. ஸோ இட் ஆல்சோ கம்ஸ் டவுன் டு த ஸ்கோப் ஆஃப் ஹே my goal is perhaps getting this done within this time or within this scope or within this capacity. There's no harm in being able to use. So இது என்னன்னா I don't want இது எனக்குமே அது பர்சனலாக நான் சொல்லிக்கிற விஷயம். அண்ட் என்னன்னா it shouldn't be meddled with the whole egoistic thing that came up with work and work style that happened a lot in SaaS and bigger companies and teams. The minute you start working with more than two people, obviously there's more dynamics, there is more ivangaloda work panna. So with AI at least the whole thing is to lessen the dynamics and to lessen the ego that comes with it and think of it more as if this can leverage, it can leverage. So that doesn't mean நாளைக்கு ஒரு it doesn't mean இப்ப நான் ஒர்க் பண்ற நம்ம டெவலப்பர் வந்து if they're bringing something நீ அதை பண்ணா நான் கேட்க மாட்டேன். Because it's like amazing, oh wow பண்ணு, like more people do it அப்படிங்கறதா இருக்கணும் தவிர it's not about நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பண்ணலாம், நான் இதோட ஒர்க் பண்ண மாட்டேன். Imagine if வந்து ChatGPT கிட்ட போயிட்டு ஜெமினியோட கோட் எடுத்து போடுறது கோச்சிச்சு அப்படின்னா so hopefully like you know அந்த மாதிரி a lot of and see we cannot get away from interpersonal problem. It will be there and work அது ஒரு தனி skill and ஆனா இதுல என்னன்னா there is an efficiency that comes with working with AI. Efficiency and I would almost call it like a sense of clarity, a sense of direction. So நிறைய times நமக்கு வந்து ஒரு sense of direction நம்ம பேசுவோம்ல what is it, see ஒரு future of software என்னன்னா அது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அதுல பேசுறதுக்கு இருக்கு. ஆமா அது டாபிக்கா வச்சிருக்கேன் நான். அது ஒரு கேமிங் வேர்ல்ட் நமக்கு எனக்கு அதுவே ஒரு பாட்காஸ்டா போகும் but yeah it's important because இப்போ வந்து நம்ம இந்த MicroSaaS or SaaS evolution நமக்கு இதுக்கு மேல technology software evolution and macro evolution நடந்துட்டு இருக்கு. So I think it's also important for us to acknowledge that. Absolutely. See ஏனா நீ யோசிச்சு பாரு ஒரு 80s 90sல the time that we moved from ஒரு mainframe computer systemல இருந்து actually ஒரு PC ஒரு laptop னு வரதுக்கு there was a proper technological shift. And then of course when www came and then after that ஒரு on premise-ல ஓடிட்டு இருக்கிற ஒரு software can actually become a proper software that runs on the web was a evolution. And then of course mobile was an evolution and then properly SaaS as a package. So நான் இப்போ ஏஐல என்ன பார்க்குறேன்னா right now where we are playing in the AI grounds is we are applying AI to the existing paradigms
to see, oh wow, existing paradigms la idu amazing ah ivlo விஷயங்கள it can. So existing paradigm சொல்றது இப்போ இருக்கிற software SaaS world. Okay, இப்போ இருக்கிற SaaS world, இப்போ இருக்கிற mobile world, whatever we are reaping the benefits of whatever has happened in the last or 20 years, like 2 decades so 2 decades நமக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு 2000s to now ஒரு 25 years வெச்சுக்கோங்க. Whatever we have seen in the last 25 years is also what AI is accelerating now. Correct. But I do sense that there is also a new paradigm, like if software was a paradigm for the yesteryear or the last decade, there is also another paradigm, maybe MCPs in some way trying to model context protocol னு சொல்றாங்கல. அந்த MCP னா என்ன? அடுத்து தெரியும் இந்த கேள்வி வரும். MCP னா என்ன? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம எத்தனை நாள் எப்படி யோசிச்சுட்டு இருந்தோம், ஓகே இதுக்கு இன்டர்ஃபேஸ் வேணும், இதுக்கு நான் UX பண்ணணும், இதுக்கு வந்து டிசைன் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், ப்ராப்பரா அது லாகின் ஸ்க்ரீன் இருக்கணும், இது பண்ணா ஒரு 10 மாடியூல்ஸ் இருக்கணும். ஒரு I think Salesforce in the whole history was the first ever properly packaged software from the அதுக்குனே ஒரு டாக்குமெண்டேஷன், அது எப்படி யூஸ் பண்றதுன்றதுக்கே ஒரு ட்ரெய்னிங் போணும், அப்பதான் நம்மளால யூஸ் பண்ணவே முடியும். And early daysல வந்து that's where it started, and of course after that Zoho, Freshworks, lot of the SaaS companies came through to power beautiful software and then get it out and all of that. ஸோ நம்ம இத்தனால சாஃப்ட்வேரை நம்ம வந்து எப்படி ஒரு ஆர்டிஃபேக்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம். இட்ஸ் அன் ஆர்டிஃபேக்ட் வேர் யூ கோ அண்ட் யூ இன்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்தது, ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஒரு தனி அது ஹியூமன்ஸும் கம்ப்யூட்டர் இன்டராக்ட் பண்றதுக்குனே ஒரு ஸ்டடி தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஏன்னா அந்த டைம்ல வந்து தட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் த மெயின் ஃப்ரேம் டைம்ஸ், ரைட், வேர் நான் பேசுறதும் மெஷின் பேசுறதும் புரியாது, நான் பஞ்ச் கார்டு போடுவேன், அது எனக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும், நம்பர்ல கொடுக்கும். ஆல் ஆஃப் திஸ் கேம் பிகாஸ் எவல்யூஷன் வாஸ் லைக் தட். நவ we are at human AI interaction. இப்போ HCI is transformed to human AI interaction, where OpenAI is hiring for roles called human AI interaction, where they want people who are more into philosophy, psychology, and bringing all of those aspects of training human behavior on models, so that models can serve humans in a better way and can co-create with humans in a better way. So in the direction வரச்சே, ஸோ சாஃப்ட்வேர் ஒரு விஷயம் நமக்கு இத்தனை நாளாக நான் போய் ஒரு ஆர்டிஃபேக்டோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன், அது எனக்கு ஏதோ ஒரு அவுட்புட் கொடுக்குதுன்னு இருந்தது. வாட் இஃப் கோயிங் டவுன் த லைன் MCPங்கிற ஒரு மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால்ங்கிறது என்னன்னா, சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணணும்னா APIs யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒர்க் ஃப்ளோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், Zapier மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுலேருந்து வர டேட்டாவை இதுக்கு கொடு, இங்கேருந்து வர டேட்டாவை அது API என்னன்னா, இப்போ நான் வந்து UI-ல போயிட்டு ஒரு யூசர் ஆட் பண்றேன், ரிமூவ் பண்றேன்றது மவுஸ்ல கீபோர்ட்ல பண்ணலாம். API-ல நான் ஜஸ்ட் ப்ரோக்ராமேட்டிக்கா அது ஒரு கமாண்ட் அம்ச்சு அதை வந்து நான் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு டயத்துல ஒவ்வொரு விஷயம் நமக்கு தேவைப்பட்டது. இனிஷியல் டேஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ல நான் போய் யூசர் ஆட் பண்றேன், நான் போய் பட்டன் கிளிக் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இடம் போச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ஆட்டோமேஷன் தேவைப்பட்டது. ஏன்னா எனக்கு லார்ஜ் ஸ்கேல்ல யூசர்ஸ் வராங்க, நான் போய் ஒன்னொன்னா ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல ஆக்ஷன் நடந்தா, இப்போ நம்ம ஈஸியா சொல்றோம்ல, ஏய் why is the sales field not getting updated in HubSpot னு கேக்குறோம்ல. ஒரு விஷயம் ஒரு ஆக்ஷன் ஒரு இடத்துல நடக்குதுன்னா இன்னொரு விஷயத்துல இன்னொரு நடக்கணும்ங்கற ஒரு நெசசிட்டி வந்த இடத்துல actually நான் யார்கிட்டயும் இப்போ ரீசன்ட்டா சொன்னேன் IFTTT ஞாபகம் இருக்கா? Nobody knew it was like I was early user of IF. So நான் வந்து என் வைஃபை நான் எப்படி செட் பண்ணிருந்தேன்னா, என்னோட வைஃபை கனெக்ட் ஆச்சுனா லைட் ஆன் பண்ணு, சோ அந்த மாதிரி வச்சிருந்தேன். நான் வந்து மெயிலுக்கு அப்போ வச்சிருந்தேன், லைக் Gmail யூஸ் பண்ணி குட்டி இது பண்ணி automation மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். So IFTTT is like taking long back ago, but nice. I said okay. So அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால again APIs and webhook இதெல்லாம் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நான் email marketing automation software first work பண்ண ஸ்டார்ட் பண்றப்போ webhooks was such a huge thing because bulkல contact add பண்ணுவாங்க. So you can't sit and say upload your import your file and create all of this ன்னு சொல்ல முடியாது. So they'll bring from huge systems and they want to import a lot of contacts. அது வந்து இப்போ ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்ஃபேஸ் ஸ்டில் ஒரு பவரிங் தேவைப்பட்டது. இப்போ நம்ம ஒரு என்ன இடத்துல போகிறோன்னா, நாளைக்கு ஒரு யூசரால் உட்காந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அளவுக்கு வேலை பார்க்குற அளவுக்கு ஒரு டைம் இருக்குமா, எஃபர்ட் இருக்குமான்னு பார்த்தா தெரியாது நமக்கு ஆன்சர். இட்ஸ் questionable. ஏன்னா ஒரு மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டு சாஃப்ட்வேர் நான் ஒரு API வச்சு பண்ணல. இப்போ ஏஐக்கு அதே விஷயம் புரியணும்னா இப்போ இருக்கிற லாங்குவேஜால் அதால் பிக் பண்ணிக்க முடியாது. இந்த API will not work for a model to know the context of that SaaS tool. So நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, APIs ஒரு இன்னொரு புரோட்டோகாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் இப்போ மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால்னு சொல்லி ஒரு டெஃபினிஷனா மாறி இருக்கு. It's nothing but another definition where your entire SaaS platform becomes a tool for your model. So முன்னாடி your tool and tool speaks, இப்போ AI and tool speaks. Okay. So இப்போ நான் வந்து இப்போ co-piloting ஒரு விஷயம்லாம் வந்து ஒரு co-thinker மாதிரி that runs inside your product. If there has to be something that is running outside but that can still take context from 10 different tools,
வேர் ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் நான் நோஷனுக்குள்ள தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நோஷன் டேட்டாவையும் என்னோட ஜிமெயில் டேட்டாவையும் எடுத்துட்டு ஐ கேன் சே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்கு. ஐ கேன் டேக் go one more layer and say நோஷனில் பப்ளிஷ் நியூஸ் லெட்டர்னு நான் போட்டு வச்சிருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஜிமெயிலில் எனக்கு ஆல்ரெடி நான் மெயில்ஸாக சென்ட் பண்ணியிருக்கேனா, நான் இங்கேருந்து எடுத்த டேட்டாவை இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேனா. ஓகே, இப்போ எம்சிபி இல்லாத வேர்ல்டில் நம்ம அதை எப்படி பண்ணுவோம்னா, யூ ஹவ் டு கஸ்டம் பில்ட் அ ப்ரோக்ராம். ஜிமெயிலோட ஏபிஐஸ் புரிஞ்சிக்கணும், நோஷன் ஏபிஐ புரிஞ்சிக்கணும், அண்ட் லாஜிக் நீ மேனுவலாக எழுதணும். அது இங்கே வந்து இந்த செக் பண்ணிட்டு ஒன்று செக் பண்ணிட்டு. ஸோ இந்த எம்சிபி வேர்ல்டில் ஜிமெயிலோட ஏபிஐயோட இன்ஃபர்மேஷன், நோஷன் ஏபிஐ இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும். The MCP will be able to figure நீ கேக்குற கேள்விக்கு வந்து அது ஆன்சர் பண்ண முடியும். So MCPங்கிறது not technically அந்த API மட்டுமே இல்ல, அதுக்கு ஒரு கான்ஸ்ட்ரக்ட் இருக்கு. இப்போ எப்படி எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும், இன்னைக்கு MCP ரொம்ப early stageல இருக்கு. பிகாஸ் இப்போதான் வந்து MCP கான ஒரு நெசசிட்டி, ஒரு ஃபார்முலேஷனே வந்து Anthropic was the first organization to introduce MCPs. But now நிறைய companies like Composio, MCPservers.com, நம்ம Postman இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து they are bringing a lot of MCPs now to work with. But இன்னைக்கு ரொம்ப early it's still being discovered right now. It's still being seeing how best to do. So ஒரு 7 months ago வந்து, and even now நிறைய MCPs, WhatsApp ஓட MCP இருக்கட்டும், நிறைய பில்டர்ஸ் வந்து அதை லான்ச் பண்றாங்க. எக்ஸிஸ்டிங் APIs வச்சு, எக்ஸிஸ்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வச்சு. இப்போ வாட்ஸ்அப்போட ஒரு MCP வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, வாட்ஸ்அப்போட வெப் பண்றோம்ல, வாட்ஸ்அப் வெப்புக்கு நம்ம ஒரு QR ஸ்கேன் பண்றோம்ல, சேம் டெக்னாலஜி, அதே டெக்னாலஜி எடுத்து வாட்ஸ்அப் வெப்ல சர்வ் பண்றதுக்கு பதிலா லோக்கலா சர்வ் பண்றோம். ஓகே, ஆக்சுவலி வாட்ஸ்அப் MCP க்கு என்ன யூஸ் கேஸ்? ஐம் கியூரியஸ். Actually WhatsApp MCP க்கு வந்து if you are let's say official WhatsApp நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கல, official summarize messages, அதுக்கு அப்புறமா வந்து let's say you want to automate ஒரு broadcast message to everybody, டக்குனு ஏதோ ஒன்று chat பண்ணி எனக்கு கான்டெக்ஸ்ட் ஒரு 10 chatல இருந்து எடுத்து வேணும், அந்த மாதிரி விஷயம் வேணும்னா you can use that and you can also quickly send. See, ultimately that's another thing I'm coming to. நிறைய விஷயம் நம்ம வந்து AI-ல நான் நல்ல விஷயமா பார்க்கறது இன்னைக்கு, this is completely personal opinion, என்னன்னா எல்லாத்துக்கும் இதுக்கு அவுட்கம் இருந்தால் தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. வித் ஏஐ there's a lot more imagination that is possible. There is a lot more flexibility that is come through that நான் இதை யூஸ் பண்ண தான் இதோட ஆக்சுவல். இப்போ எப்படி கூகுள் லேப்ஸில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தானே வந்து வெளியில் வந்து நோட்புக் எல்லாம் வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். நோபடி நியூ பீப்புள் வுட் ஆக்சுவலி புட் இன் தியர் தீசிஸ் பேப்பர், அகாடமிக் பேப்பர், அதோட சாட் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடு இது கொடுன்னு கேட்பாங்கன்னு. லாஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இட் வென்ட் வைரல் and the PM who built it Raisa was saying நாங்கள் யோசிக்கவே இல்லை அளவுக்கு இது ஒரு ஹிட் ஆகுங்கிற மாதிரி. that imagine somebody being able to listen to a podcast by just uploading some links. So sometimes the possibility ங்கற ஒரு விஷயம் முன்னாடி இல்ல. with AI the facilitation of that is a little more. அதனால வந்து lot more imagination, so somebody on LinkedIn the other day launched Instagram DMs க்கு ஒரு MCP and said creative go do something with it, I'll give you a prize, whatever you come up with அப்படினு. You never know, it can be useful for all these small business people who are right now using some ad hoc tools to automate DMs. Maybe அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், you never know. So right now it's at a very early stage where coming back it's more like a tool to tool நான் பண்ணுறதுக்கு பதில் எம்சிபியோட டெஃபினேஷன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கம்போசியோ மாதிரி நிறைய கம்பெனிஸ் பண்ணுறவங்கலாம் ஒன் கிளிக் எம்சிபிஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஒரு லிங்க்ல இருக்கும், அந்த லிங்க்கை வந்து நான் கொடுத்துட்டேன்னா ஒரு வாட்டி லாகின் பண்ணிட்டேன்னா இட் டேக்ஸ் ஆல் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் வாட் எவர் த டூல்ஸ் ஆர் டிஃபைன் டு பி. டூல்ஸ் ஆர் நத்திங் பட் உன்னோட ஏபிஐ என்னென்ன பண்ணணும்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம்ல, இந்த ஆக்ஷன் பண்ணணும், இந்த ஆக்ஷன் நடந்தால் இது ஆகணும் அப்படிங்கிறது தான் எம்சிபியோட டூல் கான்டெக்ஸ்ட். நவ் SaaS is becoming like a tool. நினச்சி பாரு, ஒரு 5 years down the line நம்ம ப்ராடக்ட்டு ஹப்ஸ்பாட்டு இன்னொரு ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு யூஸரால் ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து 10 விஷயங்களை வந்து கம்பைன் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நான் வந்து என்னோட டிபிக்கல் டே எப்படி இருக்குன்னா, வருவேன், ஜிமெயில் லாகின் பண்ணுவேன், நோஷன் லாகின் பண்ணுவேன், கிளிக்கப் லாகின் பண்ணுவேன், ஹப்ஸ்பாட் சப்போர்ட் எல்லாமே, அண்ட் நான் டேப் மாறிட்டே இருப்பேன். கான்டெக்ட் வேணும்னா ஐ ஹவ் டு கீப் ஸ்விட்சிங். ஸோ யூர் சேயிங் இதெல்லாம் நீ பண்ணவே வேணாம், ஐ வில் ஒன்லி ஹாவ் அ சாட் விண்டோ. அண்ட் இதுக்கு ஆல்ரெடி இந்த டூல்ஸோட கான்டெக்ட் எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு நோ ஆல் மை ஓப்பன் டீல்ஸ் அப்படின்னா ஹப்ஸ்பாட்லேருந்து எடுத்துட்டு வரும். ஐ வாண்ட் டு நோ ஆல் மை ஓப்பன் டாஸ்க் அப்படின்னா லீனியர்லேருந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு லீனியரோட எம்சிபி அதை ஓப்பன் டாஸ்க்ஸ் என்னலாம் இருக்கு, இதெல்லாம் நான் முடிச்சிட்டேன், நான் போய் மேனுவலா அப்டேட் பண்ண மாட்டேன், க்ளோஸ் திஸ் அப்படின்னா சோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி. எக்ஸாக்ட்லி. அண்ட் தி ஃபேக்ட் தட் இன்னைக்கு இட்ஸ் டூ early. சோ இப்போ நீ சொல்றல சாட் மேபி டவுன் தி லைன் சாட்டாவே இல்லாம கூட இருக்கலாம். நிறைய பேர் அதை டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இன்னைக்கு அந்த சாட் இன்டர்ஃபேஸா இருக்கு, பட் இஸ் சாட் தி ரைட் ஆன்சர் ஃபார் டவுன் தி லைன், யூ நெவர் நோ. சோ இதுதான்
காதுல ஹெட்ஃபோன் மாட்டி பேசிட்டே ஓகே நம்ம இப்ப மேபி இருக்கிற டைம்ல கூகுள் கிளாஸ் மாதிரியா பேசிட்டே கேப்சர் பண்ணிட்டு ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see how ஏஐ பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் அடாப்டபிலிட்டி அண்ட் ஹாஸ் ஹியூமன்ஸ் நீ சார்ல்ஸ் டார்வின் டைம்லேருந்தே நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் அதான் ஹியூமன்ஸ் ஆர் அடாப்டபிள் வி அடாப்ட் டு சுச்சுவேஷன்ஸ் ஸோ இப்போ ஏஐக்கு நான் அதை தான் பார்க்குறேன் ஐ திங்க் இட்ஸ் லைக் இப்போ எல்லா படித்த ஹை ஸ்கூல் ஃபிசிக்ஸ் ஹை ஸ்கூல் பயாலஜிலாம் ஞாபகம் வருது இப்போ ஆஸ் யூ கோ வித் ஏஐ பிகாஸ் a lot of this is going back to basics understanding systems understanding the way you think ஸோ அப்படி பார்க்குறச்சே ரைட் now MCPs is like ஏஐயால் ஒரு டூலோட பேச முடியாது பல டூலோட பேச முடியாது ஏஐக்கு பல டூலோட பேசுறதுக்கு நான் ஒரு ப்ரோட்டோகால் சிஸ்டம் செட்டப் பண்ணியிருக்கேன் தட் இஸ் எம்சிபி ஸோ சாஸோட ஃபியூச்சரே இப்போது நம்ம இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறோம்னா இப்போ இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல சில பேர் நீங்கள் வெப்சைட்ஸ் லான்ச் பண்ணுறீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் தட் LLM ஷுட் crawl it முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்ம ரோபோட்டிக்ஸ் crawl பண்ணணும்னு சொல்லுவோம் அப்போ தான் கூகுளோட சர்ச்சில் அது வரும் ஒரு சர்ச் இன்ஜினோட சர்ச்சில் வரும்ட்டு இன்னைக்கு இது சேம் வெப்சைட் ஹேஸ் டு கம் அண்ட் LLM வந்து அதோட ஏஐ ஓவர்வியூவில் அந்த சைட்டேஷன் கொடுக்கணும் அந்த சைட்டுக்குன்னா LLMஸ்க்கு அது படிக்கிறதுக்கு தெரியணும் இன்னைக்கு நான் போய் ஜாலியாக பர்ப்ளெக்சிட்டி காமெண்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஏஜென்டிக் ப்ரௌசர் வந்துருச்சு நான் போயிட்டு வந்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஏஜென்ட்டுக்கு உன்னோட டூலோடையோ உன்னோட வெப்சைட்டோடையோ போய் அந்த ரீட் பண்ணுற ஒரு டெஃபினேஷன் இருக்கணும் ஸோ நவ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் ஆப்டிமைசிங் ஃபார் தட் ஓகே அப்போ நான் வெப்சைட் பண்ணணும்னா வெப்சைட்டில் ரோபோடெக்ஸ் மாதிரி LLM டெக்ஸ்ட் போடு அப்போ தான் ஏஜென்ட்ஸால் க்ரால் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நான் ஒரு டூலை யூஸ் பண்ணணும்னா ஹெல்ப் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து டேரக்டா கிளாட்லேருந்தே கேட்கலாம் எனக்கு லீனியர் யூஸ் பண்ண தெரியல ஹவு டு ஐ யூஸ் இட்னா லீனியரோட ஹெல்ப் டாக்ல LLM.text அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஏஜென்ட்டால அந்த ஏஜென்ட்டை போய் கிரால் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுத்துட முடியும் இப்போ நம்ம பேசுறத பார்த்தா லீனியர் யூஸ் பண்ண தெரியணும்னே அவசியம் இல்லை ஸோ லீனியர்ல டேட்டா இருக்கு ஸோ நீ எனக்கு இதெல்லாம் தான் பண்ண நான் லீனியர் UI கூட பார்க்க வேணாம் actually I keep joking that AI is the new UI like there is no need for people to build user interfaces அதனால தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ஏன்னா நம்மளோட ஆர்குமெண்ட்ஸே எப்படி இப்போ முன்னாடி நம்ம இன்னைக்கு சேல்ஸ் ஃபோர்ஸோ ஹப்ஸ்பாட் and with no discredit to any of the applications in SaaS because that whole decade took that effort நமக்கு அந்த மாதிரி ஒரு robust system தேவைப்பட்டது பட் அதுக்காக இந்த நைட்டோட நைட்டா மாற போறது இல்ல அதே மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டோம்ன்றதுக்காக அது யூஸ் பண்ணிட்டு கரெக்ட் so but where this is all also leading towards equally is maybe SaaS interfaces needn't have such huge amount of click-throughs maybe SaaS interfaces can not have so many modules single page applications ku ellathukkum vara vaaipu irukku or maybe lightweight applications எல்லாமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு so now a web app versus a website versus a SaaS app everything is blurring through which is why I think what we are all trying to do and learn every day is going slightly towards that cutting edgeness where we are trying to see இன்னைக்கு இத பண்றோம் பட் இதே விஷயம் நாளைக்கு போகணும்னா what are the smaller things we can start doing today so வர how do we take the time to adapt back to நம்ம பண்ணிட்டு இருந்த practicesல இது ஏதாவது ஒரு சிஸ்டமைசேஷன் சேஞ்ச் பண்றதா so இப்போ நம்ம AI இத்தனை நேரம் பேசணும்ல ஐடியா இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கிறது தான் பட் அது எதுவுமே ஒரு இடத்துல பாட்டில் நெக் இருந்திருக்கும் ஐடியால ஒரு பாட்டில் நெக் இருந்திருக்கும் டிசைன்ல ஒரு பாட்டில் நெக் இருந்திருக்கும் ஷிப்பிங்ல ஒரு பாட்டில் நெக் இருந்திருக்கும் அந்த பாட்டில் நெக் திஸ் இஸ் ஜஸ்ட் கோயிங் அண்ட் தென் ட்ரைங் டு மேக் இட் ஸ்லைட்லி பெட்டர் ஸோ அப்படி பார்க்கறச்சு மேபி டுடேஸ் ஆன்சர் இஸ் பாட்டில் நெக் ரிமூவிங் tomorrow's answer is when bottlenecks are removed or like at least better new possibilities open up which might bring new challenges actually நம்ம நிறைய பேசணும் you shared so many things அது வந்து எனக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி நிறைய புது விஷயமா இருக்கு how do you stay updated ஏன்னா நிறைய நடக்குது சுற்றி இது எல்லாமே டெக்னிக்கல்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் சும்மா படிச்சு அது புரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கும் டைம் வேணும் how do you stay updated where do you get the latest information from like just talk to me about that I think for most people like you who know me enough, they know very on Twitter all the time. Okay. So yeah, I think Twitter is a great resource for, I don't want to call it X, but it's Twitter. Of course, Twitter. It's OG Twitter. Yeah. So Twitter is solrana, it's amazing to, it's also how you curate your feed because the more you start curating it for what you want, oda reflection is the kind of post you start seeing. Okay. I know you've once told me how na MicroSaaS nariya paakradanaala I get a lot of these builders updates. My case I do a lot of the AI stuff and I also as from அதுக்காக நான் போய் இதை பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தா அதோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 30-40% தான் 60% இன்னும் பண்ணலை ஐ புக் மார்க் த ட்வீட்ஸ் இன் அ ப்ராப்பர் கேட்டலாக் ஈவே வேர் ஐ சே MCPஸ்க்கு தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பேன் AI இன்ஸ்போக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் சென்னை வீடியோ மேக்கிங்னா தனி ஃபோல்டர் பிகாஸ் நான் வந்து மிட்ஜானியோட ஐ பிளே அ லாட் ஸோ ஏதாவது ஒரு SREFனு ஒரு ஃபேக்டர் இருக்குது அந்த SREFங்கிறது இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் வேர் யூ இட்ஸ் நம்பர் சீட் நம்பர் மாதிரி வேர் யூ கோ புட் தட் அண்ட் பிளே அரவுண்ட் வித் டிசைன்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் அது மாதிரி ஐ ஹவ் சிஸ்டமைஸ்ட் அ கேட்டலாக் ஃபார் மீ as Twitter bookmark where I can go save that in so anytime I want I can come back to a reference adu one format of doing it but I think largely it is also
சி இதில் எனக்கு நான் இன்னுமே ஃபேஸ் பண்ணுற விஷயம் அந்த ஓவர்வெல்மிங்னஸ். பிகாஸ் தெர் இஸ் லைக் நம்ம இன்னைக்கு ஒன்று இருக்குது, 2 நாளைக்கு நம்ம அது பண்ணுறதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் மாறிடும். ஸோ வாட் ஹெல்ப்ஸ் தேர் இஸ் ஐ திங்க் டெஃபினட்டாக bucketing your learning நான் சொல்லுவேன். நான் அதை bucketsன்னு கூப்பிடுறேன். You can call it whichever way you want. I would bucket my seasonal version of what I want to learn with AI மாதிரி. For example, when Cursor was so well and through, நான் Cursorக்கு jump பண்ணல. I took my enough time with understanding how to work with web-based agents like Bolt or any other app. அதுக்கு I solid spent about ஒரு 1 to 2 months or 1.5 months. With Cursor, I was trying to spend a lot more time. So, அது என்ன நான் பக்கெட் பண்ணேன் என்னோட லேர்னிங். நான் AI வீடியோக்குன்னு I would have spent at least a year because I was early on in the movement. And then when something like this came with product and with engineering and with stuff that I can do, trying to bucket it through, okay, இந்த ஃபேஸில் நம்ம என்ன ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் கற்றுக்குறோம், அடுத்த ஒரு 2-3 monthsக்கு நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ MCPs is my fairly new recent learning because I understood the basics for understanding MCPs function. If I didn't understand how to clone a repo, if I didn't understand how to work with Cursor, how to actually run on top of an agent. So அதெல்லாமே வந்து even before AI you need to learn. அது பெருசா மாறல. So I think the bucketing of your learning is more important because அப்ப என்ன ஆகும்னா 10 விஷயம் வந்தாலும் it will be overwhelming, but you will still say I commit. நீ புல்லட் ஜர்னலுக்கு சொல்றல அதே மாதிரி தான். பேசிக்கலி நான் என்னோட கோல்ஸ் இது இந்த couple of things நான் பண்ணணும்னு ஒரு டெஃபினிஷன் வச்சுக்கிறேன். அந்த பக்கெட் குள்ள அந்த லேர்னிங்கை போட்டுறேன். So anytime I see MCP, then I will save it into the next bucket. Okay, anything else is just say okay, it's not immediate priority now, so that way you don't feel overwhelmed. I don't have to be a first mover there, correct. I'll be a stable mover. For example, I always use this crypto NFT thing which I never got into. ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப overwhelming-ஆ இருந்துச்சு. I consciously said okay, no, this is not for me அப்படின்ட்டு. Okay, so அந்த மாதிரி bucketing your learning and then only focusing on things. Correct. that and bucketing your learning பண்றச்ச I'm not saying ignore ன்னு நான் சொல்றேன். Okay. MCP வரும், நான் என்ன பண்ணுவேன்னா அதை MCP ல தனியா போட்டு வச்சுப்பேன். Okay, நான் அங்க வரச்சே நான் அதை பாத்துக்கறேன் அப்படினு. நான் இதுக்கு வரச்சே I'll deal with this. So the reason that I go back to saying இப்ப நம்மளே யோசிச்சு பாரு சஞ்சீவ், நம்ம when we started our careers in SaaS, நம்ம like 2014 and 16 14 அப்படி ஸ்டார்ட் பண்றச்சே we never jumped into உடனே போய் நான் அத பண்ணுவேன். கரெக்ட். SaaS னா என்ன, B2B னா என்னங்கிறது தான we went through. And அதுமே took years to learn. Exactly. So product marketing நம்ம என்னன்னு in fact for both of us are non-linear careers. நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஒரு அந்த GTM சைட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் we were able to come to ஒரு ப்ராடக்ட் இப்படி பில்ட் பண்றாங்கன்னு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆச்சு. கஸ்டமர்ஸோட ஒர்க் பண்ணதுனால ஸோ இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தானே வந்தது. அண்ட் டுடே இஃப் வி ஹேவ் ஒப்பீனியன்ஸ் ஆன் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் இட் இஸ் பிகாஸ் வி லேர்ன்ட் இட் இன் அ சிஸ்டமேட்டிக் வே. ஸோ ஏக்கும் அதே தான். இட்ஸ் ஜஸ்ட் த ஒன்லி திங் தட் வி ஆர் டூயிங் இஸ் அதுக்கு நமக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்கல. இந்தா நீ இதில் போய் விழுந்துரு அப்படியே கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி தான். ஸோ இட்ஸ் அ ரேஸ். வி ஆர் ஆல்ரெடி இன் த ரன் அண்ட் வி ஹேவ் டு லேர்ன் வென் வி ஆர் ரன்னிங். தட்ஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் ஐ சீ வித் AI. பட் that also said it is overwhelming. நான்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு நானும் அப்படிதாங்க உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனைனா போறீங்கங்கற வந்து சொல்லுவேன். சரி, ஸோ இப்போ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா யூ ஆர் நாட் ஜஸ்ட் இன் டெக், யூ ஆர் ஆல்சோ an artist, you blog about music, you host walks, you travel a lot. அண்ட் டிப்பிக்கலாக அந்த AI ChatGPT இது எல்லாமே வந்து டெக்கில் தான் நிறைய பெனிட்ரேஷன் இருக்குது, டெக்கில் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆர் அட்லீஸ்ட் தட்ஸ் த பர்செப்ஷன். So, and you're also obviously an AI filmmaker. That you use AI to create art, you use AI to create films. How do you see the impact of AI on non-tech or more specifically in the artistic industries where the complaint is, hey, like, you know, இது வந்து ஒரு ஹியூமன் பண்ணுற மாதிரி ஒரு AI-ஆல பண்ண முடியாது அப்படின்றது, because you are both, you are also an artist, you also use AI to create art. So, I would love to take your opinion on that. Controversial question. So, இதுக்கு வந்து I would say that மேபி த ஃபீடிங் ஆஃப் தாட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து டெக் நான் டெக்குங்கிற மாதிரி எதுவுமே என்னோட கேஸில் நான் அதை பிரித்து பார்த்ததில்லை. ஐ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்ட், இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் these things அப்படின்னா it's a collection of things. So I think one part of you feeds into the other part of you மாதிரி தான். எனக்கு ஆக்சுவலாக இந்த இமேஜ் ஆர் வாய்ஸ் AI, இமேஜ் AI, வீடியோ AI எல்லாம் பிக்கப் ஆன காரணமே I think I was invested in the thought process of oh my god, if we can do this thing, இதோட ஒரு பாசிபிலிட்டியை if AI is able to do, then why not do it? So it was never about இதில் நான் ஒரு ஸ்பைட்டுக்கு AI எடுத்துன்னு வந்து நான் காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிறதுல என்னோட இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகலை. And there's a question that a lot of people have generally asked me that usually டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆர்ட்டில் இருக்காது. You know that whole left brain, I hate that question. left brain யாராவது எனக்கு left brain right brain சொன்னாங்கன்னா அப்படிங்களா? ஓகே வேண்டாம். ஸோ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் at the end of the day it's
இட்ஸ் அ காம்பினேஷன் தான். ஸோ எனக்கு நான் அதை வந்து டெக்கு நான் டெக் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்காம ஓகே I have way too many interests. இதில் how can AI feed ன்னு பார்க்கச்சு largely it started off நான் சொன்ன மாதிரி தான். Even before using it for product and other things, it for me started off with the creative side of things தான். ஸோ நான் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜாக பார்த்தேன்னா அந்த நம்ம விஷுவலைசேஷன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. இப்போ நான் வந்து குயிக்காக எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நான் ஸ்கெட்ச் பண்ணிட முடியுது என்னால். லைக் when I'm doing it in painting or go around and I love sketching buildings, sketching on streets and all of that. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஸ்கெட்ச் பண்ண முடியுது. வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜாக இருக்கட்டும், வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டர்னிங் இட் இன்டு வீடியோஸ், அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாகவே இருந்தது. நமக்கு இந்த ஐடியா இருக்குது, ஆனால் நம்ம வந்து அது எப்படி ஒரு இதுவாக ஒரு அவுட்புட், அது ஃபில்ம்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு அவுட்புட்டுக்கே எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்க்கறச்சு இட் வாஸ் ஃபன் பிளேயிங் அரவுண்ட் வித் சம் ஆஃப் தீஸ் டூல்ஸ். சொதப்பெல்லாம் வரும் அவுட்புட், லைக் வீடியோ வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம கேட்ட மாதிரியும் வராது. பட் ஐ ஃபெல்ட் த ஜாய் வாஸ் மோர் இன் என்ன தான் அப்படி பண்ணால் அது கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி கோயிங் அண்ட் ஃபைன் டியூனிங் இட் அண்ட் கோயிங் அண்ட் பிளேயிங் அரவுண்ட் வித் இட் மோர். ஸோ இப்போ நான் நிறைய விஷயம் என்ன பார்க்குறேன்னா, when people are very very specific with the outcomes and saying ஒரு அட்டெம்ப்ட்லேயே இது வரமாட்டேங்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் த சேம் ஆஸ்பெக்ட் of mindset. So எனக்கு வந்து இதில் there's also one section of people that I heard and I've seen as well who are very purists in trying to say that illa AI is taking away a lot of the creative jobs, AI is like spoiling what is creativity. I think it comes down to what you think creativity is. எனக்கு வந்து creativity is a form of expression. So என்னால் ஒரு imagination, I daydream a lot. Like I'm just shamelessly admitting I love daydreaming. சின்ன வயசுல எனக்கு பிடிச்ச விஷயம் daydreaming. Like I like இது எப்படி பண்ணா, you leave me, I can stay alone with myself for the entire day and daydream. So எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் creativity was expressing myself or expressing some random thought I have, giving it some sort of a visualization. So art was like that for me. Okay, என்னோட ஒரு தாட்டுக்கு எனக்கு விஷுவலைஸ் பண்ண முடியுது. ஐ திங்க் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் during travel was like that for me. I was able to visualize. Sometimes I was able to get inspired by what I see, and then that came back to me for painting, where I was like, okay, I take this and I go and I paint it back. So அப்படி தான் எனக்கு AI வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆச்சு. இந்த ஐடியாவை என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா AI is just a medium. I am not treating other AI is being used for this or that or whatever it is. எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இது ஒன்று தேவைப்படுறது. AI has made the job easy. நான் இது ஒரு ரீசெண்டாக ஐ திங்க் உன்கிட்ட கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு நம்ம ஏர்லி ஜிமெயில் டேஸோ எனக்கு வந்து ஒரு விஷயம் நான் வந்து எப்பவுமே எல்லார்ட்டையும் ஃப்ளாண்ட் பண்ணுவேன்னா வந்து ஐ ஹேவ் ஃபுல் நேம் இருக்கிற ஜிமெயில் ஐடி அப்படின்னு. பிகாஸ் 2006 வந்து ஐ வாஸ் லைக் ஐ காட் அன் இன்வைட் டு ஜிமெயில். அப்போ வந்து ஐ வாஸ் ஒன் ஹெவி கூகுள் கிளவுட் அண்ட் யாஹூ சாட் ரூம்ஸ் யூசர் அப்போது ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம். ஸோ அப்போ வந்து எனக்கு இஃப் யூ ரிமெம்பர் நமக்கு வந்து முன்னாடி வந்து மல்டிமீடியா இமெயில்ஸ்லாம் வரும், HTML இமெயில்ஸ், இந்த ஜிப்ஸ், பர்த்டே விஷ் பண்ணி ஹாப்பி நியூ இயர். ஐ சடனாக எனக்கு ஒரு நாள் I was thinking, எங்கே போச்சு இதெல்லாம்? It's like really I'm missing some of those very early sort of things we had in emails where it was fun opening those emails. A friend அமைச்சிருக்கா, யாரும் அமைச்சிருக்கா, it was very nice. So now I started gifting people with birthday links. யாருக்காவது வந்து வேணும்னா I thought, okay, நான் வந்து AI யூஸ் பண்ணி let's generate a birthday page, let's just make like a website for them, let's just make like a HTML version of that for them. So எனக்கு என்னன்னா what you want to express, my expression is I like that, I'm missing that, what is the equivalent of that? Then okay, if AI is just enabling me to express it, I'm happy. That's all. So you're almost saying எப்படி வந்து நம்ம ஒரு பென் பேப்பர்ல இருந்து ஒரு வாட் இஸ் ஐபேட்ல ஒரு டூல் இருக்குமே பேர் ப்ரோக்ரியேட் மாதிரி, ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி, இந்த மாதிரி டூல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ற முடியற மாதிரி ஏஐலயுமே அதுவும் ஒரு எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு டூல் தான். Correct. Like who decides this is art, this is not art? Not art. And it's very subjective. See, I understand if this has to be நிறைய பேர் they could say no you're talking from the line of privilege because you are in tech, அதனால உனக்கு ஓகே ஆர்ட்டுக்கு என்னன்னா மேபி எஸ், எனக்கு தெரியல. அது அகைன் ஐ திங்க் கம்ஸ் டவுன் டு சப்ஜெக்டிவ். பிகாஸ் இதுக்காக நான் பெயிண்ட் பண்ணாமல் இல்லை. வென் ஐ கோ டு கேலரி ஐ எக்ஸிபிட் மை பெயிண்டிங். ஏன்னா அதில் ஐ டேக் ப்ரைட், அதில் ஐ டேக் அங்கேயும் ஐ ட்ரை டு சி வாட் இஸ் மை ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். பீப்புள் டீஸ் மீ சேயிங் பேக்கிங் சோடா வச்சிருக்க, எதையோ கம்பைன் பண்ணுற, என்னவோ கெமிஸ்ட்ரி லேப் மாதிரி பண்ணிட்டு இருக்க. பிகாஸ் அங்கே தெர் இஸ் சம் ஜாய் in sort of exploring. So I think for me creativity comes down to exploring, being able to just express what you're thinking and
use that as a learning feedback. Somehow or the other, I think AI is rightly fitting into that joy loop for me. Adanala maybe it became like a integral part of what you explore. And you obviously talk about intersection. So AI and art is an intersection for you. Like, AI and memes is an intersection for me. Correct. So AI just so happens that can be an intersection for many things. Absolutely. I think namakku irukra ella interestlyume it's just a matter of aniki I think Bloom or I don't remember which exact report they had published. They were talking about AI oda penetration different industries la eppadi irukku. Actually very surprisingly business use cases oda koodave AI in music, AI in therapy, AI in personal cooking இந்த மாதிரி நிறைய aspectsல ஸ்லோவா கொஞ்சம் penetration வந்துட்டு இருக்கு because people are trying to see how this becomes இதுதான் it comes down to AI as a lifestyle. See, one can argue இப்ப நீயும் நானும் we've also spoken about oh my god AI எல்லாமே திங்க் பண்ண முடியல அப்படினு சொல்லிட்டு so அதனால தான் நோட்புக் மாறிட்டேன் and those are all practices la நம்ம still don't. So அதனால நான் என்ன சொல்றேன்னா AI is a leverage. It's a co-companion to think about and at the same time இது வந்து it is also recent Sam Altman வந்து சொல்லிருப்பாரு ஒரு வீடியோல OpenAI ஓட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பற்றி பேசுறச்சு he would have said down the line it's almost like purchasing a lifetime subscription அப்படின்னு lifestyle subscription lifetime விட lifestyle subscription because it becomes a part of your lifestyle. You're trying to do a lot. It's good, bad, that's a totally different argument because obviously we can argue that oh my god the power for us is being put in the hands of other people எல்லாமே தான் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா உன்னோட ரெல்ம்குள்ள உன்னோட ஏரியாக்குள்ள உன்னோட இன்ட்ரெஸ்ட்குள்ள இதை எப்படி இன்டர்செக்ட் பண்ணலாம் நம்ம அங்கே யோசிக்க ஆரம்பிச்சாலே ஃபர்ஸ்ட் கட்டுக்கு போகிறோம். ஸோ த வே ஐ சி கமிங் பேக் டு த ஆர்ட் திஸ் திங் இஸ் என்னோட ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு இட் இஸ் ரைட். ஐ ஆல்சோ நோ பீப்புள் ஹூ அப்சல்யூட்லி டோன்ட் லைக் AI ஆர்ட்னு சே நோ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா நான் தான் அதை பண்ண சொல்கிறேன். நான் கொடுக்குற ப்ராம்ப்ட் தான் அதை பண்ணுது. ஓகே என்னால் அதை கிரியேட் பண்ண என் மூலமா அது என்னோட தாட்டை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். தவிர நீ ஏதோ பண்ணுற நீ பண்ணது எனக்கு பிடிக்கல நான் உன்னோட சண்டை போடுவேன் அப்படி தட்ஸ் நாட் த outlook. Fair enough. No, that is extremely and say obviously very aligned with what I think also, but I wanted because I'm not an artist. எனக்கு வந்து AI இல்லனா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது ஆர்ட் மூலமா, but you can do both, so that's why I wanted your take. The best of both worlds. எனக்கு வந்து I know where to use it and where not to use it மாதிரில. So that way I kind of feel that sometimes எனக்கு இப்போ நான் ரொம்ப ஜோக்கிங்கா பண்ற ஒரு விஷயம் வந்து நான் ஆர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கேன்வாஸோட ரீசெண்டாக நான் வந்து இப்போ ஒரு பெரிய கேன்வாஸ் ஒன்று பண்ணேன். அதோட ஃபோட்டோ எடுத்துட்டு நான் வந்து பெர்ப்ளெக்சிட்டி கிட்டயும் ChatGPT O3 கிட்டயும் கொடுத்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு அது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு ஓஹோ இவ்வளோலாம் தெரியுது அவனுக்கு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு சே ஓ இது ஃபிலாசாபிக்கலாக இருக்கே உனக்கே அப்படி தோணுச்சு. தென் ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் மீ தட்ஸ் பிகாஸ் யூ ட்ரை டு அட்டாச் த ஓஷன் வித் திஸ் கான்செப்ட். ஓகே நமக்கு தெரியாதலாம் அதுக்கு தெரியுது. சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சது அது கேப்சர் பண்ணிருக்கு நான் அந்த திங்லாம் பண்ணிருப்பேன். ஓகே so it's nice to know okay எனக்கு புரிஞ்சதே நீ படிக்கிற எனக்கு புரியாததையும் படிக்கிற so it's good. So I'm like okay it's giving more directions. Super. This has been amazing. எனக்கு வந்து actually நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது was a very actionable and a very step by step framework of like how to use AI. ஆனால் the conversation which I really loved was a lot more philosophical and high level. இப்போ ஒரு எனக்கு பிக்கஸ்ட் டேக்கே வந்து ட்ரீட் AI like a human because it also thinks like a human. நம்ம வந்து அதை ஒரு டூலாக பார்க்காம ஒரு கொலாபரேட்டராக பார்த்தா we can unlock a lot more. So, and if you notice in the step by step we arrived at it after like we spoke because இது தெரியாம step by step உள்ள வந்துட்டோம்னா டூல்ஸ்க்கு வந்துட்டோம்னா we never know how to operate with. No, I think that context is important. But எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒன் திங் that I wanted to talk about and then maybe you can close it out. Recently you hosted an AI workshop and அதில் வந்து you had a framework that you walked everyone through. எனக்கு பர்சனலாக அந்த ஃப்ரேம்வொர்க் ஆக்சுவலி நான் அதான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஃப்ரேம்வொர்க். ஏன்னா அது லாஜிக்கலாக இருந்துச்சு அண்ட் எனக்கு ஒரு AI கூட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. மேபி ஜஸ்ட் குவிக்லி வாக் அஸ் த்ரூ என்ன அந்த ஃப்ரேம்வொர்க் அண்ட் லைக் ஒரு ஸ்டெப்பில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. I like the fact that now everybody is calling it like you framed your framework அந்த மாதிரி. Okay, I'm like இது நான் வரைக்கும் எனக்கு கிண்டல் பண்ணது உன் பேர்ல AI இருக்குன்னு. இப்போ வந்து this is nice now to know it's a framework. No, honestly இப்போ நம்ம ஃபுல்லா பேசிட்டு இருந்தோம்ல like whatever we define through அதோட crux தான் actually இது வந்து summary தான். So I am calling it as define, contextualize, command and then systemize. ஸோ இதுதான் நம்ம ஆரம்பத்தில் பேசிகிட்டு இருந்த விஷயம். டிஃபைன் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸில் நம்ம பேசணும். நம்ம வந்து நம்ம இன்புட்டே கொடுக்காம AI கிட்ட வந்து ஒன்று கொடுன்னு நம்ம வந்து லைக் அது ஒரு ஒன் வேல தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வி ஆர் நாட் ட்ரைங் டு கிவ் இட்
some sort of a proper definition நம்ம கொடுக்கமா. ஸோ இது பார்த்தோன்னா இந்த நாலு ஸ்டெப்புமே சம்மரியில் வந்து ஈச் ஆஃப் இட் இஸ் நாட் யூனிக் இன் இட் செல்ஃப். ஒன்று இன்னொன்றுக்கு ஃபீட் பண்ணுது. ஸோ டிஃபைனும் கான்டெக்ஸ்ட்டும் எங்கன்னா பேசிக்லி நான் ஐம் கிவிங் தட் ஏஐ அ ரோல், ஐ எம் ஆல்சோ கிவிங் இட் ஆல் த நெசசரி இன்ஃபர்மேஷன் தட் இட் நீட்ஸ் டு take that thing or make it come closer to what I'm thinking. அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக டிசைன் ஸ்டேஜில் ஐடியா ஸ்டேஜ்லாம் பேசியிருப்போம். ஸோ டிஃபைன் இஸ் பீயிங் ஏபிள் டு ஸ்ட்ரக்சர் தட் மெசேஜ் ப்ராப்பர்லி டு அன் ஏஐ வித் ஆல் யர் ரா தாட்ஸ். கான்டெக்ஸ்ட் இஸ் நான் ஒரு படி மேலே போய் நான் என்னை பற்றி உனக்கு ஒரு இந்த அவுட்கம்மை பற்றி எனக்கு என்னெல்லாம் வேணுங்கிற என்னோட ஒப்பீனியனையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஆர் வாட் யூ நீட் ஆஸ் அ ரா டேட்டா டு கெட் திஸ் டன்னுங்கிறது கான்டெக்ஸ்ட். கமாண்டுங்கிறது நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங், இந்த நான் கேட்குறது இது பண்ணவே மாட்டேன், எல்லாம் கொடுத்துட்டேன், நான் கான்டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், ஏன் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா தேர் இஸ் ஆல்சோ வே தட் யூ சிஸ்டமைஸ். இந்த சிஸ்டமாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் கமாண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். கமாண்டுங்கிறது என்னென்னா ஏஐயை வந்து யூ ட்ரை டு டேம் ஏஐ, யூ பேசிக்லி டேக் கண்ட்ரோல் டு சே ஏஐ மேக் இட் டூ திஸ் வே தட் ஐ வாண்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ரே கர்பாத்தி வுட் ஹவ் செட் சம்திங் எஸ் லீஷ் யுவர் ஏஐ. லீஷ் இஸ் நத்திங் பட் லைக் அதை கமாண்ட் பண்ணு, நீ அதை வந்து நீ வந்து யூ டேக் இட், யூ ஸ்டெப் இன் அண்ட் கண்ட்ரோல், யூ டேக் டைரக்ஷன். ஸோ இந்த இடத்துல தான் ஆல் ஆஃப் தட் கண்ட்ரோல் நம்ம பேசணும்ல, எனக்கு டிசைனுக்கு இப்படி தான் வேணும்னு எனக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. பிகாஸ் என் தாட் ப்ராசஸ் ஒரு சில டைம்ஸ் நான் விட்டுருவேன், ஜஸ்ட் ஷோ மீ ஆல் த 5 directions. ஆனால் அப்போ கூட நான் நீயே போய் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஷோ மீ ஆல் 5 directions, then I'll be like நீ சொல்லதில் ஒரு 3 நல்லா இருக்கு, அது 2 ஸ்கிப் அடிச்சு ரிஜெக்டட், யூ ஆர் அன்செலக்டட், கோ டு த 3, கோ டூ தட், கோ டூன்னு சொல்கிறதுல நமக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும். பிகாஸ் you've given it entire context. நான் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுற எல்லா மீம்ஸுமே கோ டூ கர்சர் கிட்டேயும் Gemini 2.5 Pro கிட்டேயும் வாட் ஐ வில் கோ எக்ஸிக்யூட்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் பற்றியா, அந்த மாதிரி தான். ஸோ பேசிக்கலி தட்ஸ் பிகாஸ் you are commanding it, you are giving it the entire direction to go to. Sometimes it's okay to take a step back, but the control is still within you, but you're giving it, it's like லிட்டரலாக சொல்ல போகணுன்னா நம்ம வந்து மேக்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம் படிப்போம் சின்ன வயசில். அந்த ஒரு பெரிமீட்டருக்குள்ளே அந்த கேட்டில் வந்து கிரேஸ் பண்ண விட்டுட்டு எனக்கு தெரியலையே, நான் மேக்ஸ் ஒழுங்காக படிக்கல போல இருக்கு. சரி, ஓகே, என்னடா சொல்கிறேன், giving it all the direction ஃபர்ஸ்ட் பெஞ்சரா உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ டோன்ட் நோ, ஃபர்ஸ்ட் பெஞ்சர்லாம் இல்லை, தட்ஸ் so you basically like giving it that entire area and trying to say நீ போய் எல்லாத்தையும் பண்ணிட்டு எனக்கு எடுத்துட்டு வா, பட் அதை தாண்டி வெளியில போக கூடாது பிகாஸ் நான் அவனை கண்ட்ரோல்ல வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதான் தட் இஸ் கமாண்ட் அண்ட் சிஸ்டமைஸ் இட். ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. ஹவு டு யூ மேக் இட் இஃப் திஸ் இஸ் கோன் பி ஆன் கோயிங். இப்போ நம்ம பேசுகிறோம்ல ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க், இன்னைக்கு நம்ம மார்னிங் பேசிட்டு ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு ஒருத்தவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ லைக் பிகாஸ் யூ சிஸ்டமைஸ் திங்ஸ். ஸோ அது எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா அதை வந்து ரிப்பீட்டபிளாக நடந்துகிட்டே இருக்கும். Tools like N8N or Zapier will help. All of it will help through. And maybe நாளைக்கு அதுவே வந்து இப்போ இந்த browser agents Comet release பண்ணிருக்காங்க, Perplexity. There is other people building agentic browsers that will take care. And one of the tweets that stayed with me, somebody was trying to say, why is AI not able to take all my photos, all my calendar, all my Gmail and trying to tell me when I should get my next haircut? Oh wow, okay. Yeah, why not? Because இன்னைக்கு அது பண்ண முடியல. MCPs வச்சு பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கு. Maybe agentic browser is a thing, you connect your tools into it and just chat with it to say போய் next அப்ப நான் சொல்லவே சொல்லலாம், go book my appointment if it's a site or whatever. Yeah, correct. So it's interesting la. So and then that combined with WhatsApp MCP combined with GPay MCP அது முடி வெட்டுற பழக்கம் மட்டும் தான் வந்து ஒண்ணுது போய் உட்கார்ந்தா மட்டும் போறோம், எல்லாம் நடந்துரும் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட். சூப்பர். ஓகே, on that முடி வெட்டுற note, but no, see, I think what I liked about this conversation is because we are like, really close friends, and we are able to explore conversations that generally it's hard for people who are just connected professionally. So I'm super glad to have you on the podcast. But beyond that, நம்ம நிறைய பேசியிருந்தாலும் இந்த கான்வர்சேஷன் எனக்கு வந்து இன்னும் கிளியர் ஆனது என்னன்னா, how you treat AI with respect. I think அது வந்து AI ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணமான்ற தாட்டே நிறைய பேருக்கு வந்திருக்காது. ஆனால் யுவர் கான்வர்சேஷன் ஹவு யூ பீன் ஏபிள் டு கெட் AI டு டூ வாட் யூ வாண்ட், எனக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணால் அதோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும் வேணான்றது நமக்கு தெரிஞ்சு அப்படி ப்ராம் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணால் நமக்கு தேவையான எண்ட் ஆஃப் தி டே நமக்கு தேவையான அவுட்புட் வரணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு ட்ரீட்டிங் AI with respect is important அப்படின்றது is like reiterated for me. And it's not something we never knew. That's how we treat humans. That's how we've always That's how we're supposed to treat humans. Yeah, correct. That's a good framing. That's how we're supposed to treat. That's how we're supposed to treat ourselves too. We expect other people to treat us too. Okay. So same logic. But all this comes because you spend time, you understand what's working, what's not working, which leaves me with the last thought that nariya peru they think that working with AI is just one prompt away. But I think it's a lot more of time and effort that you're willing to put into it, and that
pays off. Super. Thank you so much. Super having you. And so in the episode I think is we went slightly broader than just MicroSaaS, but it's important. A lot of the MicroSaaS enablement, அது ஒரு பர்சனலாக கம்பெனி பில்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு எனேபிள் பண்ணுறது ஏஐ தான். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் ஒரு ஏஐ கூட எப்படி ஒர்க் பண்ணி நமக்கு தேவையானது எப்படி அதுக்கிட்ட வாங்குறதுன்றது. ஐ திங்க் திஸ் கான்வர்சேஷன் would have been helpful. So yes, we will meet in another podcast and hopefully actually Aishwarya நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, let's do a regular vibe building, vibe coding sessions. Sure. So we will maybe see Aishwarya again in that. Aishwarya, thank you so much. இதுக்கப்புறம் நம்ம முடிச்சு சாப்பிட போகலாம். Yes, thank you. And definitely அந்த இன்னொரு செஷன் பண்ணுறோம். And definitely சாப்பிட போகிறோம்.